நம்பிக்கையின் பெயர் VVD. 80 வருட பாரம்பரியம். Samsung Galaxy Z Fold 7 with next gen Galaxy AI. Visit your nearest Samsung stores. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க. என்னன்னு தெரியல, கரெக்டாக தாத்தாவும் சரி அப்பாவும் சரி நானும் சரி நான் எல்லாருமே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து இண்டஸ்ட்ரி உள்ள எல்லாம் படிப்பேன். பயோலாம் படிச்சுட்டு எதுவுமே தெரியாது, பயோவில் ஞாபகமே இருக்காது. போயிட்டு ஹார்ட்டு கிட்னி எல்லாத்தையும் வரைஞ்சிட்டு மட்டும் வந்துடுவேன். ஏன்னா எனக்கு அது அப்படியே ஃபோட்டோகிராஃபிக் மெமரியாட்டம் வரும். அப்ராடில் போய் இறங்கி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இறங்கி கிராஜுவேட் ஆகும்போது தியேட்டர் ஸ்டூடெண்ட்டாக கிராஜுவேட் ஆகி வெளியில் வந்தேன். ஸோ வீட்டில் சொன்னப்போ என்ன ஒரு ரியாக்ஷன் இருந்தது? சரி, டூ வாட் யூ வாண்ட் ஸ்வீட்டி அப்படின்னு போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் அப்படி ஆரம்பித்தது தான். வீட்டில் ஃபோர்ஸே பண்ணதில்லை. பட் ஆனால் ஒரு இதில் மட்டும் ரொம்ப இருந்தாங்கன்னா, படிப்பு இருக்கணும். யூ ஹாவ் டு பி எஜுகேட்டட். தட் இஸ் தாத்தாவால். இப்படிப்பட்ட ஒரு அப்பாவோ இல்லை ஒரு தாத்தாவோ அமைகிறதுங்கிறது வந்து காட் சென்ட் தான். வாட் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் டாட்? லைக் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்பாவாக இருந்தாங்களா? நோ, ஹீ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. கான்ஸ்டண்ட்டாக நடிச்சுக்கிட்டே இருந்ததால் there was no time spent. சேம் தாத்தாக்கும் அப்பாக்குமே வந்து அப்படி தான். அவங்க ஒர்க் நிறையா இருந்ததால் they never spend time together. அவங்கள பார்க்கணுன்னா நாங்கள் கிளம்பி ஷூட்டிங் போனோம். ஷூட்டிங்கில் போய் தான் ஸ்பெண்ட் பண்ணோம் டைம். அப்போ ஹேட் லாட் ஆஃப் நீ இன்ஜுரி, இது எல்லாம் ஃப்ராக்சர் ஆகி உட்காந்துருப்பாங்களா, அப்போ தான் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் திங் டு சே, பட் அப்படி தான். Do you have any vague memory of your first shooting spot experience? இந்த மாதிரி அப்பாவை பார்க்க போனது ஊட்டியில் இருக்கோம். அப்போது விக்ரம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சின்ன வயசு வந்து அவங்க ராதா வந்து கட்டி பிடிச்சாங்கன்னா நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். என்ன இவங்கெல்லாம் வந்து கட்டிலாம் பிடிக்கிறேன். ஸோ அதனால் அந்த டைமில் ரொம்ப ஷையாக இருப்பேன். எதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருந்தது? ஆக்ஷன் தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய தாத்தாவோட உட்காந்து பார்த்த படங்கள் ஆக்ஷன் படங்கள். தட்ஸ் ஹவ் ஐ ஸ்பெண்ட் டைம் வித் தாத்தா. And how was the experience gaining throughout Kumki? கும்கிலாம் வந்து நாங்கள் ஃபில்மில் தான் ஷூட் பண்ணோம். ஐ திங்க் அரௌண்ட் மை 6th 7th மூவி ஒன்லி வி கேம் இன் டு டிஜிட்டல். பட் தாத்தா டைம்லையும் அப்பா டைம்லையும், தாத்தாவோட டைம்லலாம் கேமராவே அவ்வளோ பெருசாக இருக்கும். லைட்ஸ்லாம் வந்து அந்த டீனோ லைட்டுன்னு ஒரு இது போடுவாங்க. போட்டு கொஞ்ச நேரத்தில் ஈரமாக சட்டையை போட்டு நின்னீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் காஞ்சிரும், அவ்வளோ சூடு இருக்கும். அவங்கெல்லாம் இருந்த காலம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்மலாம் பண்ணுறது எதுவுமே இல்லைங்கிறது மட்டும் ஐ கீப் மை செல்ஃப் கிரவுண்டட் லைக் தட். ஹிட் ஆகிடுச்சு, ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த படத்தை சார்ந்தவங்களே வந்து இந்த படம் ஃப்ளாப் ஆக போகுதுன்னு சொன்னவங்க எல்லாரும் படம் ரிலீஸ் ஆகி அடுத்த நாள் 11:30 போல் வந்து ஹக் பண்ணி பிளாக் பஸ்டருங்க படம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சில பேர் இண்டஸ்ட்ரியிலேருந்து அவங்க தும்மனா கூட அதை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. சில பேர் வந்து மூச்சு விட்டா கூட இல்லை, நாங்கள் மூச்சு விடலைங்க, நீங்கள் அந்த சைடு போயிருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி நான் அந்த மூச்சு விடாமல் இருக்கிறது. இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா வந்து தே டேக் இட் அப்பான் தெம்செல்ஸ். வந்து அவங்க ரொம்ப ஞானியாட்டம் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ அதனால் அதுக்கு ஸ்பேஸ் நம்ம கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து என்ன சார் இவ்வளோ நல்லவராக இருக்கீங்கன்னா அப்படின்னா நல்லவங்களை பார்க்குறதே கஷ்டமா அப்படின்னு தான் என்னோட கேள்வி. அதுதான் பயமாக இருக்குது. அதனால தான் எனக்கு சோஷியல் மீடியா எதை நோக்கி போயிட்டுருக்கோம், இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்கேங்கிற ஒரு பயம் இருக்குது. SS Podcast powered by VVD. நம்பிக்கையின் பெயர் VVD. 80 வருட பாரம்பரியம். I think it's a long pending one that we've been wanting to do this podcast, but finally it's happening for Gati அப்படின்றப்போ I think it's more happy. Yes, thank you for having me here. Pleasure's ours. So how are you doing physically, emotionally? How are you? Great. எப்பவுமே என்ன நடந்தாலும் பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த விதத்தில் வந்து எல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பாசிட்டிவாக இருக்கேன். ஓகே. நிறைய இன்டர்வியூஸில் வந்து உங்ககிட்ட நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. பட் மோர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களோட ஃபேமிலி பற்றி இருக்குது, உங்களோட லெகசி பற்றி இருக்குது, தாத்தா பற்றி, உங்களோட அப்பா பற்றி. அது கண்டிப்பாக பேசி ஆகணும், பிகாஸ் அது இல்லாமல் முடியாது. பட் உங்களை பற்றின விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மியாக பேசியிருக்காங்களோன்ற ஒரு இது எனக்கு இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து ஐ திங்க் we're going to talk more about you, about how you are, who you are and what you are up to in life, what are your plans, அந்த மாதிரி விஷயங்கள் தான் பேச போகிறோம். ஸோ ரெடியா நீங்கள்? ஓகே, இவ்வளோ பில்டப் கொடுத்துட்டீங்க. ஓகே, ரெடி. ஓகே, இப்போ வந்து சின்ன வயசில் இப்போ உங்களை பார்க்குறப்போ வெரி திஸ் சைலண்ட், வெரி காம், ஒரு மாதிரி ஒரு கம்போஸ்ட். உங்களை பார்க்குறப்போயே ஒரு மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் ஃபேஸ் அந்த மாதிரி ஒன்று இருக்கு. நோ மேட்டர் வாட் அந்த மாதிரி இருக்கு. சின்ன வயசுல விக்ரம் பிரபு எப்படிப்பட்ட ஒரு பையனா இருந்தார்? ரொம்ப துருதுருன்னு இருந்த பையனா இருந்தாரா, இல்லை வந்து வாஸ் ஹி சேம் ஒரு ஸ்டில்னஸ் இருந்ததா? அப்போயே ஒரு இந்த கம்போஸ்ட் ஃபீலிங் இருந்ததா? ஹவ் வாஸ் ஹி as a kid? எனக்கு தெரிஞ்சதுலேருந்து நான் இப்படி தான் இருந்திருக்கேன். ஓகே.
apparently I was very, ஒரு ஹைப்பராக தான் இருந்திருக்கேன்னு சொன்னாங்க. அம்மா சொல்கிறத நம்பர் தான் போகிறேன். ஸோ அதனால் அவங்க சொன்னாங்க. பட் ஐ திங்க் ஆஃப்டர் சர்டன் ஐ திங்க் ஸ்கூல் சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும்ல. ஸோ இந்த மாதிரி ஐ திங்க் 4th we changed schools. I think after that I became silent because friends சடனாக மிஸ் ஆனாங்க. பிகாஸ் எனக்கு 4th முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்னும் கூட தே வெரி க்ளோஸ். எஸ், அதுக்கப்புறம் ஐ சேஞ்ச் 2 schools. அந்த சேஞ்சாலே என்னன்னு தெரியல. பட் ஐ பிகேம் வெரி குவாய்ட் ஆஃப்டர் அ சர்டன் பாயிண்ட் அண்ட் ஐ ஒன்லி ரிமெம்பர் தோஸ் மோர். பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சில விஷயங்கள் யோசிக்கும் போது ஆமால அது பண்ணியிருக்கோம்ல இது பண்ணியிருக்கோம், கொஞ்சம் மிஸ்chievous-ஆ இருந்திருக்கும். பட் அதுக்குன்னு ஒரு ஏஜும் இருக்குல்ல. ஸோ ஐ திங்க் லைக் ஐ கேன் திங்க் ஆஃப் மை செல்ஃப் லைக் திஸ் ஒன்லி. ஸோ எனக்கு இது வந்து திஸ் இஸ் மை நேச்சுரல் ஸ்டேட் ஆக்சுவலி. ஆமாம், இந்த ஒரு பெரிய குடும்பத்துலேருந்து வந்திருக்கோம் அப்படின்றப்போவே ஐ திங்க் நம்மளுக்கு மேலே இருக்கிற ஒரு அட்டென்ஷன் தனி அட்டென்ஷனாக இருக்கும் எங்கே போனாலும். ஏய் அவங்களோட பேர் அவங்களோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு. How was it as a child to you? அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு இன்டிமிடேட்டிங்காக இருந்ததா, இல்லை did you enjoy that as a child? ஐ வுடன்ட் சே என்ஜாய். நான் இப்போ நீ இப்போ கேட்டிங்கல்ல, இப்போ ஸ்கூல் மாற்றினல, ஆமா. அது மாறும்போது ஓ இவரோட பையன் தான் சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து there was ஐ திங்க் unwanted unnecessary attention at that ஒரு ஸ்பாட்லைட் இருந்துகிட்டே இருக்கும்ல point. எப்பவுமே. ஆமாம். ஸோ அதனால் ஐ திங்க் that of course got me bothered at that time. ஸோ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் வீட்டில், ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க இதுன்னு. ஸோ அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. தென் ஷிஃப்டட் ஃப்ரம் தட் ஸ்கூல் டு another ஸ்கூல் அண்ட் அகெயின் ஐ ஃபெல்ட் சேம் திங். பட் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வரப்போதும் அது அப்படி தான் இருக்குது. பட் ஒன் திங் ஐவ் லேர்ன் டு ரியலைஸ் அண்ட் பி கிரேட்ஃபுல் ஃபார் இஸ் இப்படிப்பட்ட ஒரு அப்பாவோ இல்லை ஒரு தாத்தாவோ அமைகிறதுங்கிறது வந்து காட் சென்ட் தான். ஸோ அதனால் ஐவ் லேர்ன் டு அக்செப்ட் தட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். சின்ன வயசில் நம்மளுக்கு தெரியாத ஒரு வயசாக இருக்கும்ல, அப்போது அதெல்லாம் ஏன் இப்படிலாம் இருக்குது அப்படிலாம் கேட்போம். பட் தட் இஸ் அஃப்கோர்ஸ் அஃபெக்டட் மீ இன் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் வேஸ். பட் ஐ திங்க் நவ் ஐ எம் இன் அ மச் பெட்டர் ஸ்டேட். எனக்காச்சும் இந்த ஃபேக் பண்ணது, ஐடென்டிட்டி ஃபேக் பண்ணதெல்லாம் இருக்கா? யாராவது வந்து உங்களை கேட்குறப்போ கூட இல்லை நான் அவங்க இல்லையே தெரியாது எனக்கு அப்படின்னு ஃபேக் பண்ண சிச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கா? இது இருக்கு. என்னையே வந்து நீங்கள் விக்ரம் பிரபு தானே கேட்டு அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டே போயிருக்கு. என்னங்க உங்க ஐடென்டிட்டியே நீங்க வந்து இல்லை எங்கேயாவது ஃபாரின்ல இருப்போம், அப்போ யாராவது வந்து கேட்பாங்க, நம்ம வேற ஏதோ ஒரு மூட்ல ஓடிட்டு இருப்போமா, அப்போ வந்து கேட்டேன்னா அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடுறது. ஏன்னா நம்ம பாட்டுக்கு வேற ஏதோ ஒரு மூட்ல இருப்போம். ஐ லவ் மை அலோன் டைம். ஃபேமிலியோட ட்ராவல் பண்றது தான் மை எஸ்கேப் ஃப்ரம் ஹியர். ஸோ அதனால இங்கெல்லாம் வந்து இங்கே எக்ஸ்பிரஸ் மால்லாம் போவேன். நாங்கள் போனால் ஐ மீன் வந்து ஃபோட்டோ எடுக்க போது நான் ஐ இமீடியட்லி சே ஓகே, ஏன்னா தட்ஸ் த லீஸ்ட் திங் வி கேன் டூ. ஒருத்தவங்க வந்து இன்ட்ரெஸ்டோடு வந்து கேட்க போது நான் எடுப்பேன். பட் சில நேரத்துலையே நான் தொப்பி கண்ணாடி மாஸ்க்லாம் போட்டு உள்ளார போய் ஃபுல்லாக நல்லா மால்லாம் ஃபுல்லாக சுற்றிட்டு ஷாப்லாம் பண்ணிட்டு வருவேன். ஒரே ஒரு வாட்டி மட்டும் என்ட்ரு ஆகி ஃபஸ்ட்டு கடை உள்ளார போகும்போது பின்னாடியே ஒருத்தர் வந்துட்டு, சார் நீங்கள் விக்ரம் பிரபு தானே அப்படின்னு கேட்டார். தொப்பி போட்டிருக்கேன், கண்ணாடி போட்டிருக்கேன், மாஸ்க் போட்டுறேன். நான் சொன்னேன் இதுக்கு மேலே நான் இல்லைன்னு சொன்னால் எனக்கு தான் அசிங்கம், வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கழட்டி எடுத்துட்டு தான் கிளம்புனேன். ஸோ ஐ மீன் that's it's a natural thing, no? But it's all part and parcel of lifeங்கிற மாதிரி இப்போ ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நவ் தட் யூ ஆர் an actor, யூ ஆர் a star அப்படிலாம் இருக்கிறப்போ சின்ன வயசுல தட் யூ ஆர் ரன்னிங் அவே ஃப்ரம் தட், இந்த ஒரு ஷேடோ, இந்த ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் உங்களுக்கு அவ்வளோவா இதாக இல்லை. அப்போ உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னவா இருந்திருக்கு? ஹாபிஸ் வந்துட்டு ஆர் மேபி யூ கேன் சே ஆம்பிஷன் இன் லைஃப். சின்ன வயசுல கேட்குறப்போ என்ன சொல்லியிருக்கீங்க? நான் டாக்டர் ஆகணும்னா இல்லை ஆர்கிடெக்ட் பிகாஸ் ஐ லவ்ட் drawing and all these things. எல்லாம் படிப்பேன், பயோலாம் படிச்சுட்டு எதுவுமே தெரியாது, பயோவில் ஞாபகமே இருக்காது. போயிட்டு ஹார்ட்டு கிட்னி எல்லாத்தையும் வரைஞ்சிட்டு மட்டும் வந்துடுவேன். ஏன்னா எனக்கு அது அப்படியே ஃபோட்டோகிராஃபிக் மெமரியாட்டம் வரும். ஸோ அந்த ட்ராயிங்கை வச்சு ஏதாவது ஞாபகம் இருந்துச்சுன்னா சைடில் எழுதிட்டு வந்துடுவேன். ஸோ எனக்கு ஸ்டடீஸ் ஐ வாஸ் குட் ஸ்டூடெண்ட் when until I kept changing schools and then அதுக்கப்புறம் I just lost interest in school. லைக் எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பட் ஆர்கிடெக்ட் பண்ணால் இந்த இன்ஜினியரிங் இதெல்லாம் பண்ணி ஆகணும்ல. ஸோ ஐ டுக் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் in 11th 12th and finished and I was pursuing that only. ஆனால் இங்கேருந்து அப்ராடில் போய் இறங்கி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இறங்கி கிராஜுவேட் ஆகும் போது தியேட்டர் ஸ்டூடெண்ட்டாக கிராஜுவேட் ஆகி வெளியில் வந்தேன்.
that is I think again it's growth. ஓகே. ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கும் வாழ்க்கையோட புரிதலோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் செய்யணும்னு நீங்கள் அதை சார்ந்து ஓடிக்கிட்டே இருக்க போது your life does change and I'm just happy that I took that decision to do those things. Okay. Now இந்த குட்டி விஷயத்துல I think there's a story behind. போனது இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக பட் கிராஜுவேட் ஆகி வெளில வந்தது ஒரு தியேட்டர் ஸ்டூடெண்டா. How did that transition happen? With lot of difficulty. Okay. ஏன்னா அங்கே போயிருந்த போது ஃபஸ்ட்டு இந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, இப்போ நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ் ரொம்ப ஜாஸ்தி பேசணும்னா பீட்டர்னு கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அங்கே போயிட்டு எனக்கு அவங்களோட அந்த லிங்கோ புரியல ஃபர்ஸ்ட். அங்கே வந்து பெரிய பெரிய கிளாஸஸ் எல்லாம் 400-500 பீப்புள் உட்காந்து படிச்சுட்டு இருக்கு. நம்மளுக்கு வந்து அந்த 40 பேருக்கு படிக்கிறது இல்லை 80 பேர் மேக்ஸிமம் காலேஜ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஒரு இது இருக்கும்ல. இது அங்கே போய் அப்படியே சபையில் உட்காந்துருக்க போது இதெல்லாம் அதோ கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருப்பான், நம்ம பாட்டுக்கு போய் உட்காந்துருப்போம். அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் போச்சு. அதெல்லாம் நான் கான்சன்ட்ரேட்டே பண்ணவும் முடியல. இதெல்லாம் என்னடா எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ ஒன் ஆஃப் த செமஸ்டர்ஸ் ஐ டுக் தியேட்டர். ஒன் தியேட்டர் இது யூ ஹாவ் டு டூ ஜென்ரல் எஜுகேஷனில் யூ ஹாவ் டு பிக் சப்ஜெக்ட்ஸ். ஸோ தியேட்டர் எடுத்தேன். அதில் மட்டும் ஏ வாங்கினேன். மற்றது எல்லாமே B+ அந்த மாதிரி. அது என்னடா இது சரி இது வந்து இன்க்ரீஸ் மை ஆவரேஜ். ஸோ நெக்ஸ்ட் செமஸ்டர் ஐ டுக் 2 extra classes of thing although it didn't add towards my major. திருப்பியும் 2 இதுலேயும் மற்றதெல்லாம் B. லைக் ஐயோ இது ஏன் நம்ம பிடிச்ச விஷயத்தை விட்டுட்டு மற்றதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு இமெயில் தட்டி விட்டேன் வீட்டுக்கு. நான் சொன்னேன் எனக்கு இதை நோக்கி போகணுன்னு இருக்கு. ஏன்னா ஆக்சுவலி நான் போன வருஷம் வந்து 2001 போனேன் பேச்சுலர்ஸ்க்கு. அண்ட் கரெக்டாக 9/11 and happened. Twin Towers terrorist attack நடந்ததால் எனக்கு வந்து I wanted to go into broadcasting also. Broadcasting was one of my interests. So this plus broadcasting வச்சுருந்தேன். தென் broadcasting உள்ளார போகலாம், இந்த தியேட்டர் இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ I was communications. I was like sitting at the administration ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு அட்வைஸ் வாங்கிக்கிட்டே இருப்பேன், என்ன பர்சியூ பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸே இங்கே இல்லை. நீங்கள் ஆக்சுவலி நம்மளோட ஊரில் அட்வைஸிங்கே இல்லை. அட்வைஸிங்லாம் இப்போ தான் ரீசெண்டாக தான் வந்திருக்கு. அந்த டைம்லாம் அட்வைஸிங்கே இல்லை. அங்கே கவுன்சில் அட்வைஸிங் அங்கே இருப்பாங்க. அங்கே போயிட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன இதுன்னு நம்ம we can go talk. அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நீ இது போடலாம். ஸோ டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஐ ட்ரைட் அண்ட் ஐ ended up in theatre. Otherwise the broadcasting I couldn't do because it's 7.5 year course and you had to do a lot of internship பண்ணோம். அங்கே நம்ம கலரால் அந்த டைமில் வந்து they were very scared because of all this 9/11 that happened. ரொம்ப இதாகிடுச்சு. இன்றைக்கி ட்ரம்ப் இப்போ இருக்குல்ல ஒரு டென்ஷனு, அந்த டென்ஷன் அந்த டைமில் இருந்துச்சு. ஸோ இன்டர்ன்ஷிப்லாம் they weren't giving. ஸோ அதனால் I had to jump immediately. ஸோ தட்டி விட்டேன் இமெயிலில், இப்படி தியேட்டர் பர்சியூ பண்ண போகிறேன். என்ன தான் இருந்தாலும் தியேட்டரில் என்ன சினிமாவே வளர்ந்துச்சு. ஸோ லெட் மீ ஸ்டார்ட் ஃப்ரம் தியேட்டர் பிகாஸ் இட் ஹேட் acting, directing, it had stage craft, carpentry, painting, costumes, எல்லாமே. So from scratch of everything. So I loved it. And immediately Dean's Listல போயிட்டேன். அப்போ நான் Dean's Listனா highest of GPA, grade point average. Okay. So I was like, okay, this is what I like. Why am I doing anything else அப்படின்னு. although நான் வந்து நம்ம பேக்ரவுண்ட் இருந்துச்சுனாலும் I always stepped away from it and then ஏதோ ஒரு விதத்தில் I had to go find myself and that's why I came back in. ஸோ நீங்கள் எங்கே தான் தள்ளி போக ட்ரை பண்ணாலும் ஐ திங்க் டைம் ஜஸ்ட் புல் யூ பேக் டு wherever you belong to. இங்கே தான்ப்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ வீட்டில் சொன்னப்போ என்ன ஒரு ரியாக்ஷன் இருந்தது? தட்டி விட்டப்போ அதுக்கு என்ன ரியாக்ஷன் வந்தது? பெரியப்பா கிட்ட தான் இமெயில் அனுப்பிச்சு விட்டேன். அண்ட் பெரியப்பாவும் அப்பாவும் பேசிட்டு தான் பெரியப்பா திரும்பி மெயில் பண்ணாங்க. சரி டூ வாட் யூ வாண்ட் ஸ்வீட்டி அப்படின்னு போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அவ்வளோதான். ஸோ அதனால் அப்படி ஆரம்பிச்சது தான். ஐ வாஸ் ஜஸ்ட் ஹாப்பி தட் இட் வாஸ் ஜஸ்ட் சச் அ ஷார்ட் இமெயில் அண்ட் ஒரு சரி நீ பண்ணிக்க. ஆமாம். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ஹாப்பி தட் யூனோ தேவ் நெவர் ஃபோர்ஸ்ட் அஸ். வீட்டில் ஃபோர்ஸே பண்ணதில்லை. பட் ஆனால் ஒரு இதில் மட்டும் ரொம்ப இருந்தாங்கன்னா படிப்பு இருக்கணும். யூ ஹாவ் டு பி எஜுகேட்டட். தட் இஸ் தாத்தா வேலை. நீங்கள் எங்களோட வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா there's one small boy sitting on the book. There's
a lot of people know about it. But there is a small statue on top of the house. And அது வந்து தாத்தா வந்து he didn't get educated. So at least மற்றவங்களாம் நான் படிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல தான் அவங்களோட பிரதர்லாம் வந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அந்த வருஷத்துலேயே போனாங்க 50s-60sலேயே. ஸோ எஜுகேஷன் இஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அட்லீஸ்ட் கெட் அ டிகிரி to your name, then you do what you want அப்படிங்கிறது தான். ஸோ they never forced us. ஸோ நானாக ஆர்கிடெக்ட் ஆகணும்னு நினச்சி தான் இந்த இன்ஜினியரிங் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனதே. பட் ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் இன் காலேஜ். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, யூ மேல்ட் யுவர் பெரியப்பா, நாட் யுவர் அப்பா. ஸோ I'm just very curious now, what is your relationship with your dad? Like ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்பாவா இருந்தாங்களா? Yeah, no, he's very friendly. The thing is, அவங்களுக்கும் எனக்கும் லைக் அவங்க கான்ஸ்டண்ட்டாக நடிச்சுக்கிட்டே இருந்ததால் there was no time spent. சேம் தாத்தாக்கும் அப்பாக்குமே வந்து அப்படி தான். அவங்க ஒர்க் நிறையா இருந்ததால் they never spent time together. ஸோ அப்பாவோட நான் வந்து சின்ன வயசில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. அவங்கள பார்க்கணுன்னா நாங்கள் கிளம்பி ஷூட்டிங் போனோம். ஷூட்டிங்கில் போய் தான் ஸ்பெண்ட் பண்ணோம் டைம். ஸோ அதனால் ஏதாவது ஊட்டி அந்த மாதிரி ஏதாவது கோடை அந்த மாதிரி ஏதாவது ஷூட்டிங் இருந்துச்சுன்னா இல் டெல் ஓகே யூ கைஸ் கம் அப்படின்னு. ஸோ அது கரெக்டாக ஸ்கூல் இருக்கக்கூடாது, ஹாலிடே டைமாக இருக்கணும், அப்படி போய் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். ஐ திங்க் மோஸ்ட் அப்பாவோட ஸ்பெண்ட் பண்ணது வந்து அப்பா இஸ் ஹேட் லாட் ஆஃப் நீ இன்ஜுரி, இது எல்லாம் ஃப்ராக்சர் ஆகி உட்காந்துருப்பாங்களா, அப்போ தான் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் திங் டு சே, பட் அப்படி தான். ஸோ தாத்தாவால் அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ ஹீ ஸ்பெண்ட் ஆல் த டைம் வித் அஸ். அண்ட் அப்பாவால் எங்களோட ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ ஹீ ஸ்பெண்ட்ஸ் டைம் வித் மை சில்ட்ரன். ஆமாம். ஓகே, பட் அதில் எப்பயாவது வந்து உட்காந்து எனக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, சே மற்ற குழந்தைங்கள் மாதிரி நம்மளுக்கும் அப்பாக்கான ரிலேஷன்ஷிப் வந்து? No, it is a very different thing la. நீங்கள் பிகாஸ் ஃபிலிம் பேக்ரவுண்ட்லேருந்து வரதால we are immediately in the public eye. ஸோ அதனால் வந்து that is something I had to learn. எஸ், நம்ம எவ்வளோ தான் ஒரு விஷயம் ப்ரைவேட்டாக இருக்கணும்னு நினச்சாலும் சில விஷயங்கள் வெளியில் வரதான் செய்யுது. அது நம்மளை மீறின ஒரு விஷயம். பட் அப்படியும் அது ஐ திங்க் பிகாஸ் தெர் இஸ் அ ஒன் வியர்ட் பேலன்ஸ் ஆஃப் சில பேர் இண்டஸ்ட்ரியிலேருந்து அவங்க தும்மனா கூட அதை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. சில பேர் வந்து மூச்சு விட்டா கூட இல்லை நாங்கள் மூச்சு விடலைங்க, நீங்கள் அந்த சைடு போயிருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நான் அந்த மூச்சு விடாமல் இருக்கிறது. பட் ஐ லைக் மை ஸ்பேஸ். ஏன்னா லைக் இப்போ நீங்கள் கேட்குறதால உங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால் அது ஐ அவாய்ட் too much at this time. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா வந்து they take it upon themselves. வந்து அவங்க ரொம்ப ஞானியாட்டம் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ அதனால் அதுக்கு ஸ்பேஸ் நம்ம கொடுக்கக்கூடாது. அது அவங்களோட விஷயம். நம்மளை பற்றி அவங்க என்ன வேணாலும் பேசினாலும் நம்மளுக்கு நம்மளை பற்றி தெரியணும். அந்தளவுக்கு மூளை இருந்துச்சுன்னா போதும். ஸோ சோஷியல் மீடியா டுடே இஸ் மேக்கிங் திங்ஸ் awkward. So I don't want that. Yeah. How was your father to you அப்படின்றது சொன்னீங்க. How are you as a father? Because that is something I think again நீங்க வெளியில தெரிய வேண்டாம்னு இருக்கிற எல்லா பிரைவேட் இது மாதிரி I think this is also there. உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்கன்றதே எனக்கு இன்னும் தெரியும். Yeah, 2 boys. Yeah. அதுதான் எனக்கு என்ன அப்பா என் தாத்தா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாத ஒரு விஷயம் வந்து நானும் திருப்பி பண்ணிடக்கூடாதுன்னு நினப்பேன். ஸோ அதனால் வந்து ஐ பிளேஸ் மை ப்ராஜெக்ட்ஸ் லிட்டில் ஃபர்தர் அவுட். பசங்களோட வெளியில் போகணும், அவங்களோட ட்ராவல் பண்ணணும், அதுங்கிறது வந்து ரொம்ப லைக் ஒரு ப்ராப்பர் டிசிஷனாக மை ஒய்ஃப் அண்ட் ஐ வி டேக் தட் அஸ் நம்பர் 1 ப்ரையாரிட்டி. ஸோ எனி ஃப்ரீ டைம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் ஐ நோ ஒரு பேரண்ட்டாக அது எவ்வளோ எஃபெக்ட் பண்ணுவோன்னு எனக்கு தெரியும். இட் கிவ்ஸ் குட் கான்ஃபிடென்ஸ் டு கிட்ஸ். அது வந்து அதுவும் 2 பேரண்ட்டாக அங்கே இருக்க போது இட்ஸ் அ பிக் திங். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். நம்மளும் நிறைய பார்க்குறோம். அண்ட் ஐவ் ஹேட் த opportunity to abroad I've seen how kids grow up. பேச்சுலர்ஸ் போகும்போது அங்கே காலேஜுக்கு வரவங்களே வந்து அப்பா நம்மளுக்கு ஃப்ரீடம் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு வராங்கல்ல. அப்படி வர பசங்க வந்து என்ன மாதிரி பேக்ரவுண்ட் எல்லாமே நான் அவங்களும் உட்காந்து கேட்பானுங்க, நம்மளோட ஊரில் ரோடு இருக்கா, கார்லாம் இருக்கா, இல்லை வெறும் கேட்டில் தானே,
என்னடா இவ்வளோ வழக்கம் தெரியாமல் இருக்கீங்களே அப்படிலாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஐ see to it that my boys know about the world, they understand everything. நம்மளோட கண்ட்ரியோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இட் ஹெல்ப்ஸ் them to grow where they are. only if you know நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தானே உங்களுக்கு உங்களோட லிமிட்ஸ் அண்ட் பவுண்டரிஸ் தெரியும். ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு we put in a lot of effort into that because it's very important today. Yeah. So do your boys know about this star thing? அவங்க ஒரு ஸ்டார் கிட்ஸா இருக்கிறது அது அவங்களுக்குள்ள ஃபீட் ஆகி இல்லை அது எக்ஸ்ட்ரீம்லி கிரவுண்டட் அண்ட் அது வந்து நான் அப்படி இருக்கிறது இல்லை. ஸோ அதனால everybody will agree to this point that you are the most grounded celebrity we've like seen. like அவ்வளோ யார் லைக் நீங்க சொல்றீங்கல்ல விக்ரம் பிரபு நான் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி அந்த ஒரு லெகசியோ அந்த ஒரு எந்த எதையுமே தலையில ஏத்துக்காம ஒரு அதுதான் அது வந்து நீங்க நிறைய பேர் இது சொல்லும் போது எனக்கே கான்சியஸ் நல்லதா கெட்டதாங்கிற மாதிரி ஒரு இல்ல நோ பட் ஐ நோ இட் இஸ் குட் அண்ட் தட்ஸ் வை பசங்களை அப்படி வச்சுக்கிறது. பட் அது இன்னைக்கு வந்து என்ன சார் இவ்வளோ நல்லவராக இருக்கீங்கன்னா அப்படின்னா நல்லவங்களை பார்க்குறதே கஷ்டமா அப்படின்னு தான் என்னோட கேள்வி. அதுதான் பயமாக இருக்குது. அதனால தான் எனக்கு சோஷியல் மீடியா எதை நோக்கி போயிட்டுருக்கோம், இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்கேங்கிற ஒரு பயம் இருக்குது. அதனால தான் அட்லீஸ்ட் பசங்களோட இருந்தோம்னா we can at least ready them for the futureங்கிறது தான். if they are strong individuals எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். ஆமாம். ஸோ அதனால் they don't have that. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி விஷயம் பேசிட்டு இருந்தப்போ நீங்க சொன்னீங்க அப்பாவை பார்க்கணும்னாலே நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. Do you have any vague memory of your first shooting spot experience? இந்த மாதிரி அப்பாவை பார்க்க போனது. சாங்ஸ் தான் நிறைய சாங் ஷூட்டிங் போது தான் போவோம். அப்போல்லாம் வந்து அவங்க ராதா அம்பிகா ஆக்ட்ரஸஸ் இருக்காங்களா, அவங்க தான் மேக்ஸிமம் அப்பாவோட நிறைய மூவிஸ். ஸோ ஐ டோன்ட் ரிமெம்பர் த மூவிஸ் நேம் பட் லொகேஷன் அந்த மாதிரி ஊட்டியில் இருக்கும். அப்போது விக்ரம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சின்ன வயசு வந்து அவங்க ராதா வந்து கட்டி பிடிச்சாங்கன்னா நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். என்ன இவங்கெல்லாம் வந்து கட்டிலாம் பிடிக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த டைமில் ரொம்ப ஷையாக இருப்பேன். இன்னும் இவங்கெல்லாம் வந்து கட்டிலாம் பிடிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கோச்சிக்கிட்டு அம்மா கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டாலாம். ஸோ அது சொல்லி சிரிப்பாங்க. ஸோ அதுதான் ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் லைக் இப்போ பசங்களாம் இஃப் தே வாண்ட் டு கம் தேல் கம் டு ஷூட். பட் அவங்க வந்து என்னை பார்த்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ஷூட்டிங்குள்ளலாம் வந்து நின்று பார்த்துக்கலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தே have their priorities right now. ஸோ அதான் அவங்களாம் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருந்தது இல்லை அவங்களுக்கு. சின்ன வயசுலேருந்தே ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் நிறைய பார்த்துட்டு இருந்த விக்ரம் பிரபுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய டிசிஷன்ஸ் டர்ன் எல்லாம் எடுத்து கடைசியில் வந்து நிற்கிது தன்னோட படத்தோட ஷூட்டிங் அப்படின்றப்போ ஐ திங்க் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்காக இருக்கும் இல்லையா? சம்திங் தட் வி கண்டுபிடிச்சிருக்கோம் இதான் நமக்கு பிடிக்கும் அப்படின்றதே அண்ட் அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றப்போ இட் ஜஸ்ட் டிட் நாட் ஹேப்பன் லைக் தட். அப்படி ஒரு மாதிரி நடந்துடல. அதுக்கான ஒரு எஃபர்ட் இருந்தது. அண்ட் அது எப்படி அமைஞ்சது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றது? இனிஷியலாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது அப்பா வந்து டேய் ரெடியா நீ அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை இதுக்கு என்ன ரெடி ஆகணும், இல்லை ஒரு மாதிரி தே எக்ஸ்பெக்ட் யூ டு டான்ஸ் ஃபைட் அண்ட் ஆல் தட். எனக்கு சின்ன வயசுலேருந்தே சிலம்பம் கற்றுக்கிட்டேன். தாத்தா சொல்லி சிலம்பம் கற்றுக்கிட்டேன். அது வந்து எங்கள் சோம்பேறித்தனத்தால் கற்றுக்க வச்சாங்க. ஸோ பட் தட் ஹெல்ப். என்னோட ஸ்டண்ட்டுக்கு அது ஹெல்ப் ஆச்சு. தென் டான்ஸுங்கிறது வந்து எப்படியும் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இவெண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் கிட்ட போனேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் இட் வாஸ் வெரி கான்ஷியஸ் டெசிஷன் நாட் டு டூ. பொதுவாக ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அழுக தெரியுமா, சிரிக்க தெரியுமா, டான்ஸ் ஆட தெரியுமா, ஃபைட் பண்ண தெரியுமா, இதெல்லாம் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிறத விட வேறு மாதிரி ஒரு சப்ஜெக்ட் உனக்கு என்ன படம் பிடிக்கும் அதை பார்த்து போயேன் அப்படின்னு சொல்லி தான் ஐ just was thinking like that. And it happened so நியூஸ்பேப்பரில் ஒரு ஆர்டிக்கலை பார்த்துட்டு அவர் மீட் பண்ணேன் பிரபு சோலமன் சாரை. ஒரு யானை பாகனும் அவனோட யானையோட கதை அப்படிங்கிற ஒரு லைனை பார்த்துட்டு தான் நல்லா இருக்கே வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அப்ரோச் பண்ணேன். அண்ட் அவரும் வந்து நான் 6 மாதமாக ஒரு ஹீரோ தேடிட்டு இருக்கேன், நான் பார்த்ததில் நீ கிட்டத்தட்ட அந்த பொம்மன் கேரக்டரில் இருக்க அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே நல்லது தான் சொல்கிறாருன்னு நினச்சி நான் கிளம்பி வந்துட்டேன். அன்றைக்கி ஈவினிங் ஃபோன் பண்ணி அப்பா கிட்ட தமிழாமே சார் மூலமாக ஃபோன் பண்ணி பேசி சார் உங்களோட பையனை ஹீரோவா ஏன் எப்போ என்ன மீட் பண்ணிட்டீங்களா? இல்லை சார் காலைல வந்து மீட் பண்ணி போனேன். ஓ அப்படியா அப்படி தென் அவங்க ஃபோன் பண்ணிட்டு என்னடா இப்போ மீட்லாம் பண்ணுறியாமே அப்படின்னு. ஆமாம் they want you to be the hero அப்படின்னு. சரி ஓகே நல்லா பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. பட் ஐவ் ஆல்வேஸ் லைக் சினிமான்னு இருக்க போது இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் தான் நிறைய எதிர்பார்ப்பேன். லைக் வேற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். அண்ட் இனிஷியலாக that was my first step into cinema.
பட் இமீடியட்டாக வந்து இவன் வேறு மாதிரி, அரிமா நம்பி, சிகரமுத்து, ஆல் தீஸ் திங்ஸ் வர் இன்டு தட் ஆக்ஷன் பேஸ். டான்ஸஸ் இருந்துச்சு, கமர்ஷியல்னஸ் இருந்துச்சு. பிகாஸ் ஐ ரெஸ்பெக்ட் சினிமா. சினிமாங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு செட் ஆஃப் மூவிஸ் உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு ஒரு செட் ஆஃப் மூவிஸ் பிடிக்கும். பட் அது எல்லாமே வந்து என்னோட லைப்ரரிலையும் இருக்கணும்னு தான் நினப்பேன். ஸோ ஐ அப்ரோச் ஆல் ஸ்டைல் ஆஃப் மூவிஸ் பிகாஸ் ஐ என்ஜாய் இட். ஐ என்ஜாய் சினிமா பேசிக்லி. அதனால் வந்து ஐ அப்ரோச் எவ்ரி திங். இங்கே ஒரு நடிகராக இங்கே இன்னைக்கு இருக்கேன்னா அது ஒரு பொறுப்பாக எடுத்துக்கிட்டு தான் பண்ணணும்னு நினப்பேன். அதில் வந்து இருக்கிற பேட்டில் வந்து ஃப்ரம் ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன், ஐ கீப் சேயிங் தட் எவ்ரிவேர். உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னா அது எப்படி ஸ்க்ரீனில் வரப்போகுது, அது நல்லா வந்துருச்சுன்னா இட்ஸ் வெரி குட். தட்ஸ் அபவுட் இட். ஆமாம். பட் ரிகார்டிங் திஸ் யூ மென்ஷன்ட் சில நமக்கு பிடிச்ச கதைகள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுல கான்ஷியஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ வர்ற முன்னாடியே வாட் கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் வே மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ்? எந்த மாதிரி படங்களை பார்த்து வளர்ந்த ஒரு பையன், எதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருந்தது? ஆக்ஷன் தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய தாத்தாவோட உட்காந்து பார்த்த படங்கள் ஆக்ஷன் படங்கள். தட்ஸ் ஹவ் ஐ ஸ்பெண்ட் டைம் வித் தாத்தா. தாத்தா வந்து படம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ படம் போய் உட்காந்து பார்க்குறது உண்டு. ஸோ ஆக்ஷன் நிறையா பிடிக்கும். எல்லாம் ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர், ஸ்டல்லான் பிக் ஃபேன் அந்த மாதிரி தான். ஸோ அதனால் ஐ திங்க் அந்த 90s பீரியட்லேயே அவங்க தான் டாப்பாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் தட் கைண்ட் ஆஃப் என்கிரேவ்ட் இன் டு மை மைண்ட். பட் அதே நேரத்தில் இந்த சைலன்ஸ் ஆஃப் த லேண்ட், இந்த ரொம்ப டீப் மூவி, த்ரில்லர் மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ பட் ஐ ஹாவ் சீன் பர்த் ஆஃப் அ நேஷன். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபில்ம் எவர் மேட். அதெல்லாமே நிறைய பார்த்துருக்கேன், ஒரு 2 வாட்டி பார்த்துருக்கேன். அதெல்லாம் உட்காந்து பார்க்க முடியாது, சைலண்ட் மூவிஸ், ஆல்மோஸ்ட் 3 years லாங். அது ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் லைக் எப்படி சினிமா ஆரம்பிச்சிச்சு என்ன இதுன்னு நிறைய பார்த்துருக்கேன். லைக் இந்த புக்கிலலாம் எழுதுவாங்கல்ல, இந்த 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 படம் பாருங்கள், அந்த படம் பாருங்கள் அப்படிலாம், அது எல்லாத்தையும் நான் ஜென்ரலாகவே பார்த்துருக்கேன். இந்த புக்கு படித்து பார்க்கல, ஜென்ரலாக எனக்கு சினிமா பிடிக்குங்கிறதுக்காக நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இது மை லைப்ரரி இஸ் வாஸ்ட். ஓகே. ஸோ யூ ஆர் குவைட் பிக்கி இந்த ஃபர்ஸ்ட் உள்ள வர்றப்போவே வந்து. எஸ், அது எனக்குன்னு வரப்போது ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஒர்க்ஸ் ஃபார் மீ, வாட் டசன்ட் ஒர்க் ஃபார் மீ. There have been learning curves about that also. அந்த ஒரு லேர்னிங் கர்வ்ல சரி ஓகே நீயும் எதை என்ஜாய் பண்ற அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஓகே. ஸோ அதையும் பார்த்து தான் பண்ணியிருக்கேன். சூப்பர். கும்கி அப்படின்னு ஃபர்ஸ்ட் படம் எடுத்தா அதில் இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு டெபியூ ஆக்டருக்கான விஷயங்கள் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. இஸ் இட் இஸ் ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு இப்போ கேள்வி கேட்குற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அண்ட் த திங்ஸ் தட் யூ டிட் இந்த ஃபிலிம், அந்த மாதிரியான லொக்கேஷன்ஸ்க்குலாம் நிஜமாவே போயிருக்கீங்களா? இந்த மாதிரியெல்லாம் ஹேவ் யூ பீன் தேர்? இந்த மாதிரி ஒரு அனிமல் கூட இல்ல, அதெல்லாம் புதுசா இல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு என்ன இதாக இருந்தது, அண்ட் தம்பிராமையா சார் கூட மோஸ்ட் ஆஃப் த டைம் அதில் இருந்தப்போ, how was the knowledge sharing there and how was the experience gaining throughout Kumki? வெரி ஹேண்ட்ஸ் ஆன். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த யானையை ஹேண்டில் பண்ணோம். அந்த யானையை தனியாக போய் ஒரு இடத்துல போய் மீட் பண்ணோம், காலடின்னு ஒரு இடம். அங்கே போயிட்டு அது வந்து மரம் தூக்குற யானை. ஸோ அதோட லஞ்ச் பிரேக்கில் நாங்கள் போய் அதை மீட் பண்ணோம். அப்படி தான் ஆரம்பிச்சது. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, அதோட இடம் இருக்குது, வேர் தே கீப் இட், அதோட ஷெட் ஆட்டம். அந்த ஷெட்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா ஒரு பெரிய தார் ரோடு, லாங் தார் ரோடு. ஃபஸ்ட்டு நான் நடந்து போய் மீட் பண்ணிவிட்டு தடவி பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் யானை வெளியில் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பிரபு சோலமன் சார் சொன்னார். என்ன சொன்னார், விக்கி இந்த கையில் ஒரு துண்டு ஒன்று கொடுத்தாங்க. அது உள்ளார வந்து பெரிய வெள்ளங்கட்டி போட்டு கையில் அதை நீங்கள் அதை எடுத்துகிட்டு போங்க, யானை உங்களுக்கு பின்னாடியே வரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். பின்னாடி பார்த்தா யானை காணோம், அங்கேயே நின்றுட்டு இருக்கு. விக்கி போயிட்டே இருங்க. நடந்து போயிட்டுருக்கேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 50-100 ஃபீட் போயிட்டேன். அப்புறம் யானை அங்கேயே தான் இருக்குது. அதுக்கப்புறம் சடனாக எப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய பில்டிங்கே வர மாதிரி இருந்துச்சு. அது வந்த ஸ்பீடு, சத்தம் எதுவுமே தெரியல. அப்போ தான் ஒரு பயம், ஒரு மரியாதையும் வந்துச்சு. சரி ஓகே, இதோட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. பட் அதுக்கப்புறமே அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், ஷூட்டிங் வந்து ஷார்ட் ஃபார் 53 days அந்த படம். அதில் ஐ திங்க் அவரோட ஷார்ட் வித் எலிஃபெண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 40 நாள் ஷூட் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் மித்த அந்த 13 days வந்து இந்த சாங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷூட் பண்ணோம். அது ரொம்ப ஃபிசிக்கலி ட்ரைனிங்காக இருந்துச்சு. லைக் அது யானை மேலாம் உட்காந்துட்டு
நைட்டு வந்து படுக்க போது தூங்கிடுவேன், டயர்டில் தூங்கிடுவேன். பட் திரும்ப முடியாது, டேல் போன்லாம் வலிக்கும். ஸோ படுக்கப்போது தூக்கி காலை சைடில் இப்படி வச்சு தான் படுப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னடா அது இப்படி இருக்கே, இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னு. பட் சரி, உள்ளார சைன் பண்ணியாச்சு, இதுக்கு நோ டேர்னிங் பேக்குங்கிறது தான். அண்ட் ஆக்டிங்னு வரப்போது தமிழ் சார்லாம் வந்து ரொம்ப ஸ்பான்டேனியஸாக இருப்பார். எனக்கு அது வந்து ஐயோ இன்னும் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக இருக்காரு அப்படின்னு. ஏன்னா இம்ப்ராம்ட் நிறையா பண்ணலாம். பட் பிரபுசோலன் சார் வந்து ஸ்கிரிப்ட் இதுதான், இதுதான் டயலாக். அதுன்னா அங்கேயே வந்து புதுசாக டயலாக் கொடுப்பாரு. அது நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டு என்ன ஆச்சு, அவரோட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது ஒரே டேக் தான். அந்த படம் வந்து ஐ திங்க் 95% ஆல் மை டேக்ஸ் த ஃபர்ஸ்ட் டேக். ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இன்னுமே எல்லா படத்துலையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் டேக்லேயே முடிச்சுட்டு அடுத்தது நான் வந்துடணும், இல்லாட்டி இட் வில் கெட் வெரி டாக்ஸிங். பிகாஸ் ரெண்டாவது படத்துலலாம் வந்து ஒரு 10-12 சும்மா கேமராக்காகவே ரிஹர்சல் பண்ணுவாங்க. தட் பிகேம் வெரி மொனாட்டனஸ் ஃபார் மீ. எனக்கு என்னடா அது இப்படி பண்ணிவிட்டு இப்போ தான் அங்கே முடிச்சுட்டு இங்கே வரோம், இது வேறு மாதிரியே இருக்குது. ஸோ ஃபில்ம் மேக்கர்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கல்ல. ஸோ தேட் ஆல்சோ இஸ் another திங். ஒரு ஆக்டராக வந்து அதையும் புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணணும். பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஒன் பர்சன், இட்ஸ் 100 people trying to make a movie together. And these are all things I've learned in coming into the field and all. இப்போ இந்த முதல் படத்துல இவ்வளோ டாக்ஸிங்கான விஷயங்கள் பண்ணப்போ ஹவு இஸ் இட் இமோஷனலி ஃபார் யூ? பிகாஸ் நம்ம பார்த்த இது சினிமா வந்துட்டு ஸ்டார்ஸா நம்ம ஃபேமிலியில வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றப்போ அந்த ஒரு இது மரியாதை இருக்கும், மரியாதை ஜாஸ்தி. அண்ட் ஆல்சோ அதுல வந்து இட்ஸ் வெரி ஃபேன்சி திங் ஆல்சோ, ஒரு ஃபிளாஷியான ஒரு இது. பட் அதுக்குள்ள when you actually living it, அந்த ஷூஸ்ல இருக்கிறப்போ தான் it is not as easy as we thought அப்படின்னு ஒரு இது வரும்ல. இல்லை எனக்கு இந்த ஈஸிங்கிற வார்த்தை முன்னாடியிலேருந்தே இல்லை. ஏன்னா அப்படி ஏதாவதுன்னா போய் தியேட்டரில் போய் படம் பார்க்க போதெல்லாம் என்ஜாய் தான் பண்ணேன். இதெல்லாம் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. இது when I came into அந்த தியேட்டர்லாம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. அப்போ தியேட்டரில் வந்து கஷ்டம் ரொம்ப ஜாஸ்தி. உங்களுக்கு ரிஹர்சல்ஸ் நிறையா போகும். தென் when you come up on stage you have to just perform and there's no making mistakes. மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுங்கிறது தான். ஸோ அது ஒரு கம்ப்ளீட்டாக நோ எரர் ஜோன். அது நம்ம இன்றைக்கி இருக்கிற சினிமா இருக்குல்ல, இது வந்து நம்ம எப்படி வேணாலும் எடிட் பண்ணலாம், என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் வேர்ல்டு டுடே. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து when I look back, இப்போ நான் கும்கிலாம் வந்து நாங்கள் ஃபில்மில் தான் ஷூட் பண்ணோம். ஐ திங்க் அரௌண்ட் மை 6th-7th மூவி ஒன்லி வி கேம் இன் டு டிஜிட்டல். பட் தாத்தா டைம்லையும் அப்பா டைம்லையும், தாத்தாவோட டைம்லலாம் கேமராவே அவ்வளோ பெருசாக இருக்கும். லைட்ஸ்லாம் வந்து அந்த டீனோ லைட்டுன்னு ஒரு இது போடுவாங்க. போட்டு கொஞ்ச நேரத்தில் ஈரமாக சட்டையை போட்டு நின்னீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் காஞ்சிரும், அவ்வளோ சூடு இருக்கும். அதெல்லாம் வந்து அப்பப்போ எடுத்துகிட்டு வருவாங்க. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் போது எடுத்துகிட்டு வருவாங்க. அதெல்லாம் இமீடியட்டாக they turn it off because you cannot stand in front of it. அவங்கெல்லாம் இருந்த காலம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்மலாம் பண்ணுறது எதுவுமே இல்லைங்கிறது மட்டும் ஐ கீப் மை செல்ஃப் கிரவுண்டட் லைக் தட். ஸோ ஐ ஜஸ்ட் கீப் கோயிங். அண்ட் எனக்கு என்னென்னா, இப்போ நடுவில்லாம் துப்பாக்கி மணின்னு ஒரு படம் பண்ணும்போது ஐ டிட் அ ஓல்டர் கேரக்டர், ஒயிட் ஹேர்லாம் போட்டு. அப்பாலாம் வந்து நினைவு சின்னம்னு ஹீஸ் டன் அ மூவி மச் அட் இஸ் யங்கர் ஏஜ் வேர் ஒரு ஓல்டர் கேரக்டர் அவங்க கேரி பண்ணாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஐ திங்க் எனக்கு அந்த பாதிப்பு ஜாஸ்தி இருக்குது. தாத்தா வந்து சின்ன வயசுலேயே நிறைய ஓல்டர் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, அப்பா வந்து சின்ன வயசில் நிறைய ஓல்டர் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஹியர் டு என்ஜாய் அவர் ஆர்ட். எனக்கு அவ்வளோதான். எனக்கு வந்து எஸ் இது ஒரு ஸ்டாராக பெர்ஃபார்மரானா ஐ வில் ஆல்வேஸ் டேக் த பாத் ஆஃப் பெர்ஃபார்மர் பிகாஸ் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஸ்டார். இது பெர்ஃபார்மர் கேன் ஆல்வேஸ் பிகம் அ ஸ்டார், அது இருக்குது. பட் ஸ்டார் நீங்கள் அது உள்ள அந்த லைனில் போயிட்டிங்கன்னா இது தான் நீங்கள் பண்ணணும், இதுக்கு மேலே நீ எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணுற அப்படின்னு ஆயிரும். பெர்ஃபார்மர்னா யூ கேன் டூ வண்டர்ஃபுல் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அது எல்லாமே. So I have noticed that in my father and my grandfather. So I always say, okay, உனக்கு இது இந்த ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்குன்னா அது நீ உனக்கு பிடிச்சபடி பண்ணு. உனக்கே பிடிக்கலன்னா மற்றவங்களுக்கு எப்படி பிடிக்க போகுது? Beautifully said. Wow. Thank you. ரொம்ப அழகான ஒரு தெளிவா இருந்தது whatever you said. நிறைய அனுபவம் இருக்கு தெளிவா வரதுக்கு. ஆமா. Okay, a long journey இருக்கு for you to be this clear. Yes. Okay. So talking one last time about Kumki in this conversation, Kumki was not just a hit. It was a phenomenon. இது வந்து எப்படி இது நிகழ்வா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் திரும்பி பார்க்க வச்சு எல்லாரையும்.
ஆஃப்டர் த சக்ஸஸ் ஹவு டிட் யூ ஹேண்டில் த சக்ஸஸ்? பிகாஸ் சக்ஸஸை ஹேண்டில் பண்ணுறது இஸ் அ திங். அண்ட் அந்த சக்ஸஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அட்வைசஸ் என்ன மாதிரி இருந்தது? இது பண்ணு அது பண்ணுன்னு உங்களை ஹவு பீப்புள் ஸ்ட்ரீம் லைன் யூ வாட் எவர் அவங்களுக்கு கொடுத்த அட்வைசஸ் எந்த மாதிரி இருந்தது? வியர்ட்லி நான் சொல்கிறது உங்களுக்கு நம்ப முடியுமா தெரியல. எனக்கு சக்ஸஸோ ஃபெயிலியரோ ரெண்டுமே இட் டசன்ட் எஃபெக்ட் மீ இன் அ வெரி வியர்ட்லி வே. ஓகே. அது ஏன்னு புரியல எனக்கு. குக்கி வந்து ஹிட் ஆன போது ஹிட் ஆயிடுச்சு, ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் வந்து சின்ன தேட்டரில் போட்டிருந்தாங்க சத்யமில் சீசன்ஸில். அடுத்த வாரம் பெரிய தேட்டரில் 4 shows 5 shows இது போட்டாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் அந்த அந்த பெரிய ஸ்க்ரீன்லேயே பெரிய சத்யம் ஸ்க்ரீன்லேயே இட் ran quite a lot of days. அண்ட் நான் அந்த டைமில் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்துட்டு ஒரு 3rd weekend தான் போய் பார்த்தேன் படத்தை. ஆடியன்ஸோடு போய் பார்த்தேன். அண்ட் இட் வாஸ் ஃபுல் தியேட்டர். ஐ ஜஸ்ட் என்ஜாய் த ஃபேக்ட் தட் தே வர் என்ஜாயிங் இட். பட் எனக்கு ஆரம்பிக்க போதே வந்து நான் சொல்லியிருக்கேன், அதை அந்த 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 படத்தை சார்ந்தவங்களே வந்து இந்த படம் ஃப்ளாப் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ it was எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நம்ம நம்பி ஒரு விஷயத்த பண்ணுறோம், அதை தாண்டி அப்போ மித்தவங்களாம் வந்து இது ஏன் இது உள்ளார இறங்குனாங்கங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சு. அப்படின்னா ஒரு படத்தை நம்ம பண்ணிவிட்டு இது வந்து படம் ஹிட் ஆகுமா இல்லையான்னு நம்ம இவங்களுக்கே தெரியலையா? இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க. தி கேம் அண்ட் டோல்ட் டு மை ஃபேஸ், இந்த படம் ஃப்ளாப் ஆயிரும், சாங்லாம் நல்லா இருக்குது ஆனால் படம் ஃப்ளாப்பு. என்னடா அது, இன்னும் 2 நாள் இருக்குது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. சொல்லப்போது எனக்கு வி வாட்ச்ட் இட் இன் அங்கே ரியலமிஞ்சின்னு ஒரு இடம், அங்கே பார்த்தோம் படத்தை. பார்த்துட்டு ஐ வாஸ் லைக் ஓகே, இதுதான் கதை, இதுதான் சொன்னோம், இதுதான் எடுத்தாங்க, இதுக்கு மேலே என்ன அப்படின்னு தான் என்னோடது. ஸோ எனக்கு அங்கேயே வந்து ஒரு இது வந்துருச்சு. ஓகே, இண்டஸ்ட்ரியிலேயே வந்து படம் ஓடுமா இல்லையான்னு அவங்களுக்கே தெரியல. ஏன்னா சொன்னவங்க எல்லாரும் படம் ரிலீஸ் ஆகி அடுத்த நாள் 11:30 போல் வந்து ஹக் பண்ணி பிளாக் பஸ்டருங்க படம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த 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 கேப்புக்குள்ளார என்ன நடந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத கவுண்டே ஆகாதா அப்படிங்கிறதுலேயே நான் உள்ளார வந்துட்டேன். ஸோ அதனால் ஐ டோன்ட் கெட் பாதர்ட். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணிடுங்க, பண்ணிவிட்டு மித்ததை ஆடியன்ஸ்கிட்டையும் கடவுள்கிட்டையும் விட்டு போயிட்டுருங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே இட்ஸ் நாட் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ். கண்ட்ரோல் த கண்ட்ரோலபிள்ஸ். ஐ ஆல்வேஸ் கோ பை இட். ஸோ உங்களோட மனசு ஏற்ற அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்களா ஒர்க்கு, டைரக்டர் கேட்டது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, படம் நம்ம ஸ்கிரிப்ட்லேருந்து ஸ்க்ரீனுக்கு கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கா, அதோட பெட்டர் ஆச்சுன்னா ஈவன் பெட்டர், அவ்வளோதான். தட்ஸ் ஆல் வி கேன் கண்ட்ரோல். டைம் ஆஃப் ரிலீஸ் இது நிறைய யூனோ those things are there. But beyond that, when the movie comes, it's not in your grasp. Yeah. So I don't get bothered too much. நம்ம போட்ட எஃபர்ட் வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிறது வேணால் இதாக இருக்குது. பட் ஐ வில் நோ த பாலிட்டிக்ஸ் ஆஃப் எப்படி படம் நடந்துச்சு, இந்த படத்துக்கு இதுதான் ரிசல்ட்டாக இருக்கணும்னு எனக்கு தெரியும். பட் ஐ cannot go out pointing fingers because I'm not a person like that. ஆமாம், ஏன் தப்புன்னு நான் இதை எடுத்து நான் பாட்டு போயிட்டுருப்பேன், அடுத்தது தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னு. பட் அதே நல்லா நடந்துச்சுன்னா என்டையர் டீமுக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு முன்னாடி நான் வந்துடுறது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டெப். பிஃபோர் த ரிலீஸ் ஆஃப் த ஃபில்ம் ஆர் வாட் எவர், அது வந்துட்டு இட்ஸ் நாட் கோனா ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்கிறப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு வலியாக இருந்திருக்கும், அந்த ஒரு கன்ஃபியூஷன் ஃபார் மீ. அது லைக் நம்ம இவ்வளோ போய் பண்ணிட்டு வந்திருக்கோம், அவங்களும் தான் அப்ரூவ்லாம் பண்ணது படங்கள் பண்ணுறதுக்கு, அதுதான் எனக்கு புரியவே இல்லை. இப்போ எதை நோக்கி பண்ணுறாங்க படத்தை, எதுக்காக பண்ணுறாங்க படத்தை, அந்த மாதிரிலாம் டவுட் வந்துச்சு. சரி ஓகே, அப்போ நம்மளால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு விட்டுறலாம். ஓகே, அதான் அவ்வளோதான். கண்ட்ரோல் ஒன்லி த கண்ட்ரோலபிள்ஸ். நம்ம இது அண்ட் when you get hit or success or failure whatever, அதை நீங்கள் ரொம்ப எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அது ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். அதனால யூ டோன்ட் கெட் இன் டு இட் டூ மச். த வேர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஒரு படத்துக்கு என்னென்னா, இது நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, படம் நல்லா இல்லை, அதுக்கு மேலே என்ன ஒரு வேர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அது. ஸோ அதனால் வந்து நான் என்னோடய வேலை மட்டும் நான் பண்ணணும்னு இல்லை, அங்கே வந்து இஃப் ஐ கேன் இன்வால்வ் ஆகி ஐ வில் see to it that நம்ம என்ன பாடுபடுறோமோ அது கரெக்டாக வந்து சேரணுங்கிறதுக்கு பாடுபடுவேன். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சில பேர்கிட்ட பேச முடியும், சில விஷயங்கள் சொல்ல முடியும், சில விஷயங்கள் நடக்காது, அது நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை. எந்த அளவுக்கு நம்மளால் சண்டை போட முடியுமோ சண்டை போடுவேன், அவ்வளோதான். உங்களோட கரியர் ஸ்டார்ட் பண்ணி இத்தனை வருஷம் ஆயிருக்கு. ஹவு டு யூ see people in your life? இதை நான் ஏன் கேட்குறேன்னா, டு த பாயிண்ட் யூ செட் 20 minutes back,
நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ இருந்த அதே ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு இப்போ இருக்காங்க அப்படின்றப்போ ஐ கேன் see something that நிறைய பேர் உங்க டெரிட்டரிக்குள்ள இல்ல. நாட் ஜஸ்ட் a lot of people in அந்த ஒரு சர்க்கிள்ல there are a few people who are there for a very long time and you value them அப்படின்றது தெரியுது. ஸோ இங்க சினிமாக்குள்ள வர்றப்போ there are a lot of betrayals, நிறைய விஷயங்கள் நடக்குது. நீங்க சொன்ன மாதிரி உங்க கூடயே இருந்தவங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் அகேன்ஸ்டா மாறுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி டேக்கிங் டிஃபரண்ட் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்றப்போ கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நீங்க as you said கன்ஃபியூசிங்கா இருக்கு எனக்கு அப்படின்னு. How do you see people in the industry after being in the industry for so long? என்னதான் ஆர்ட்னு சொன்னாலும் இட் இஸ் a place of business, as I have understood. ஸோ அதனால there are people who will do anything for it. ஆனால் I believe to a certain extent that you have to be your own self, and யாருக்கும் தப்பு பண்ணாமல் இருந்தால் போதும். நீங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணுறதால மற்றவங்க தப்பு நடக்குதாங்கிறதையும் ஒரு வாட்டி நீங்கள் யோசிச்சுக்கணும். அதனால நான் நிறைய லைக் I've stayed away from too much film groups also. ஏன்னா அவங்க they'll be ready to do anything for success. அது I'm not ready for. அண்ட் அதனால மேபி யூ டோன்ட் see me around. அது ஃபிலிம் சர்க்கிளில் பார்க்கவே மாட்டீங்க. ஏன்னா எனக்கு என்னோட மைண்டில் ஃபில்ம்ஸ் அதோட கோல்டன் பீரியடுன்னு சொல்கிற தாத்தாவோட டைமாக இருக்கட்டும், இல்லை கேரவனே இல்லாத டைம் அப்பாவோட டைம்னு சொல்கிறதா இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து எவ்ரி ஒன் வந்து வாண்ட்ஸ் இன்ஸ்டன்ட் சக்ஸஸ். இன்றைக்கி இருக்கிற அந்த சோஷியல் மீடியான்னு சொன்னேன்ல, அதை பார்த்துட்டு வந்து ஒரு ஹிட்லேயே சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு சூப்பர் ஸ்டாரே ஒரு 10-20 வருஷத்துக்கு அப்புறம் தான் சூப்பர் ஸ்டார் ஆனார். ஸோ அப்படி இருக்கிற உலகத்தில் நம்ம உள்ளார வந்துட்டு we shouldn't judge, might as well just keep our mouth shut and keep going. நம்மளுக்கு இருக்கிற பயணத்தை பார்த்துட்டு போகிறதுலேயே நிறைய வேலை இருக்குது. இப்போது ஸ்பெண்டிங் டைம் வித் மை ஃபேமிலி, அதுக்கு எல்லாமே வந்து ஐ ஹாவ் டு பி சென்டர்ட். ரொம்ப ரொம்ப சென்டர்டாக இருக்கணும். நான் if I let everything else affect me, I know the world. நான் நீங்கள் எதை பற்றி நீங்கள் கேட்டாலும் என்னால் பேச முடியும். பட் நான் ஐ ப்ரிஃபர் நாட் டு டாக் அபவுட் லாட் ஆஃப் திங்ஸ். நான் இப்போ நிறைய விஷயங்களை பற்றி பேசவே மாட்டேன். எதுக்காக அதை பற்றி நம்ம பேசணும்? நம்ம பாட்டுக்கு பாசிட்டிவாக இருந்துட்டு போயிட்டுருக்க வேண்டியது தான். நம்மளுக்கு தெரியுது தப்பு நடக்குதுன்னு தெரியுது. எங்கேயாவது நம்மளால் போய் வாய்ஸ் அவுட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா வாய்ஸ் அவுட் பண்ணலாம். அதுக்கு மேலே நீ எப்படி போய் பேசினா சண்டே ஆக போதும் தெரியுனா அப்போ நீயே இன்வைட் பண்ணுறியா சண்டே அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் ஐ அவாய்ட் லாட் ஆஃப் திங்ஸ். இதில் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. நம்ம வந்து சினிமாவில் இருக்கிறதுக்கான நோக்கம் வந்து வேறவா இருக்குது. அண்ட் ஆஸ் யூ செட் என்னதான் அது ஒரு ஆர்ட் ஃபார்மாக இருந்தாலும் அதில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அப்படின்றப்போ when this different minds meet அதில் நிறைய கிளாஷஸ் இருக்கும். how do you handle this as a artist? ஏன்னா ஒரு 4-5 படம் பண்ணுறது it is hard, but to stay in for a very long time and pretty much try to keep doing different genres and entertain people in different forms, and it is very hard. And that you're doing it right அப்படின்றப்போ I think how are you handling it? இப்போ அந்த ஒரு கிளாஷஸ் வர்றப்போ ஏதாவது கோவம் வந்திருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் வருங்க, நேச்சுரல் தான். ஆல்சோ ஹியூமன் தான். கோவம்லாம் வரும். பட் கோவம் வந்து சண்டை போடுறோன்னா அதனால ஏதாவது ஒரு நல்லது நடக்க போதான்னு பார்ப்பேன். இல்லாட்டி சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. அதுதான் that's what I was saying. இப்போது ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதுக்காக 100 பேர் சேர்ந்து படம் பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல, அந்த 100 பேருங்கிறது வந்து நான் லைட்மேன் வரைக்கும் சொல்கிறேன். ஓகேங்களா? பட் அந்த கோர் குரூப்னு இருக்குல்ல, அந்த கோர் குரூப் ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் த சேம் இன்டென்ஷன் டு டூ திங். அந்த கோர் குரூப்பை வந்து ஐ மேக் தம் லைக் மை ஃபேமிலி டியூரிங் த ஷூட். தட் இஸ் மை அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச அப்ரோச். ஸோ அப்படி தான் நான் எதுவுமே எடுத்து போகிறது. நமக்குள்ளாரே ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருந்துச்சுன்னா அது ஸ்க்ரீனில் தெரிஞ்சிடும், இல்லை படத்தில் தெரிஞ்சிடும், இல்லை கண்டென்ட்டில் தெரிஞ்சிடும். ஸோ அது இல்லாமல் பார்த்துக்கிறது தான். ஸோ இதை தாண்டி இன்னொரு சர்க்கிள் உள்ளார நான் போகவே மாட்டேன். என்னோட சினிமானா அந்த சினிமாக்குள்ளாரே தான் இருக்கிறது. ஸோ அது எந்த அளவுக்கு என்ன பேச விடுது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சில நேரம் சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியவே வரும். அதெல்லாம் நடக்கும்ல. ஸோ அதனால் வந்து இட்ஸ் lot of regretted experience. anything in this years of ஜேர்னியில் இந்த விஷயம் படம்னு நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்கல, இந்த ஒரு சாய்ஸ் ஒரு இந்த ஒரு டிசிஷன் நான் எடுத்திருக்க வேண்டாவோ அப்படின்னு உட்காந்து யோசிச்சிருக்கீங்களா? டிசிஷன்னா சம்டைம்ஸ் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஓகேங்களா? நான் ஒரு கதையை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் உங்களோட மைண்டில் வந்து
இந்த கதை வந்து இப்படி தான் இருக்கும்னு ஒரு நீங்கள் visual. யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆமாம், Okay. இன்னைக்கு வந்து நம்ம ஏஐயில் வந்து ப்ராம்ப்ட் தட்டுறோம்னா அது ஒன்று காமிக்குது இல்லை, அந்த மாதிரி தான் யாராவது வந்து கதை சொல்லப்போது நம்மளோட மைண்டில் நம்மளோட எக்ஸ்போஜர் அளவுக்கு நம்ம அதை யோசிப்போம். ஐ மேட் இட் அ பாயிண்ட் ஆஃப்டர் சர்டன் டைம் தட் இவங்க என்னதான் சொன்னாலும் ஒரு ஸ்கிரிப்ட் புக்கை எடுத்துக்கிட்டு அவங்க என்னதான் நிஜமே இது எப்படி ப்ளே பண்ண போகிறாங்கன்னு ஒரு வாட்டி பார்த்தோம். ஏன்னா நம்ம யோசிக்கிறது ஒரு லெவலுக்கு மேலே ஜாஸ்தியாக இருக்குமோ இல்லை ஒரு லெவலுக்கு கம்மியாக இருக்குமோ என்னன்னு தெரியாது. Match ஆகல. பட் மேட்ச் ஆகலைன்னா அது ஷூட்டிங் போகும்போது இதே அப்படி சொன்னீங்க, சீனே இல்லையே, இது என்ன இப்படி ஷூட் பண்ணுறீங்க அப்படிலாம் இருக்குது. ஸோ அதனால் ஐ சீட் வித் தட் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் ஹேப்பன்ஸ் மோர். ஸோ ப்ரொடக்ஷன் டைமில் ஈஸியாக இருக்குது. we are all on the same book, we're all on the same page, அண்ட் அதே நம்ம யோசிச்ச ஒரு விஷயத்தை தான் ஷூட் பண்ணுறோங்கிறத வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ அண்டர்ஸ்டுட். பட் எனக்கு தெரிஞ்ச இன்னும் கொஞ்சம் கராரா இருக்கணும் நீங்க. ஏன்னா இல்லை நீங்க கராராக சொன்ன மாதிரி இருக்கணுங்கிற டைமில் இருப்பேன். இருப்பீங்க, இப்போ ஐ திங்க் கோவிடுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லாவே கராராக கராரா தான் இருக்கேன். இருக்கீங்களா? ஆமாம். ஓகே. ஸோ நிறைய ஃபிலிம் பத்தி பேசுறோம். லெட்ஸ் ஜஸ்ட் மூவ் ஆன் டு யுவர் ஃபேமிலி. Yeah. நிறைய படங்கள்ல ரொமான்டிக்கான விஷயங்கள் பண்ற ஒரு விக்ரம் நம்ம பார்த்திருக்கோம். பட் இன் ரியல் லைஃப் ஹவு ரொமான்டிக் ஆர் யூ அஸ் அ பர்சன்? உங்க வைஃப் பத்தி சொல்லுங்க. வாட் இஸ் த ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப்பா உங்களுக்குள்ள? பிகாஸ் ஐ ஹர்ட் லிட்டில் திங்ஸ் அபவுட் யூ போத். ம். என்னது அது நீங்க சொல்லுங்க. இல்லை என்ன Good கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு யோசிக்கிறேன். things, good ஓகே, things. இட் வில் பி குட் திங்ஸ். ரெண்டு பேரும் அஃப்கோர்ஸ் ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு எங்களுக்கு. அதுவும் நிறைய இடத்துல நான் பார்த்தேன். ஆமாம், இல்லை நான் கரெக்டான ஏஜ் தான், அதெல்லாம் லீகல் ஏஜில் தான் கல்யாணம் பண்ணோம். 20? அது 23 அந்த டைமில். ஆமாம் அப்படின்னு வச்சுங்க. சின்ன பையன். ஆமாம், பட் பியாண்ட் தட் நாங்கள் வி நியூ ஈச் அதர் Okay. ஃப்ரம் மச் யங்கர் ஏஜ். ஸோ அதனால் வந்து இனிஷியலாக அந்த ஒரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம், பிகாஸ் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் ஐ காட் இன் இந்த இண்டஸ்ட்ரி. அது Okay. என்னன்னு தெரியல. கரெக்டாக தாத்தாவும் சரி, ஆ, அப்பாவும் சரி, நானும் சரி, நாங்கள் எல்லாருமே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து இண்டஸ்ட்ரி உள்ளார lady ஸ்டெப். luck அது. ஐ மீன் தென் ஃபைனலி I'll give it to her. Yeah. பட் தாத்தா மேரேஜ் ஆகி 52ல் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அப்பா 81ல் கல்யாணம் ஆகி 82ல் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. நான் 2012. ஸோ கரெக்டாக 30 இயர்ஸ் கேப் இருந்துச்சு. அது ஒரு சிக்னிஃபிகன்ஸாக இருந்துச்சு. பட் ஃபார் ஹர் டு பி தேர் ஃப்ரம் பிகினிங் ஆஃப் மை கெரியர், அது வந்து ஒரு பெரிய, எனக்கு வந்து ஷீஸ் பீன் அ பிக் பில்லர் ஆஃப் சப்போர்ட். அண்ட் நாங்கள் எது இருந்தாலும் வி ஓப்பன்லி டிஸ்கஸ் குட் பேட் அக்லி எனிதிங். அண்ட் அதுதான் எனக்கு இன்னொரு சப்கான்ஷியஸ் பர்சன் அப்படின்னு சொல்லணும்னா ஷீஸ் ஆல்வேஸ் ப்ரெசன்ட் தேர். எனக்கு இந்த யூஸ்வலி நாங்கள் வேலை நடக்கிறது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன். Oh. பட் சில நேரத்தில் இது ரொம்ப டிஸ்டர்ப் ஆனிச்சுன்னா Yeah. உட்காந்து நான் இது பண்ணியிருக்கேன், இது கரெக்டா ம். அப்படின்னு நம்மளே யோசிப்போம்ல. ஆ. அது வந்து நான் அப்படியும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் உட்காந்து பேசுவேன். Okay. அண்ட் ஐ திங்க் நான் பிகாஸ் வி ஆர் பேரண்ட்ஸ், நாங்களே வந்து எங்ககிட்டயே பேரண்ட்ஸாட்ட பேசிப்போம். ஸோ தட் ஹேஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ட் அஸ் ஃப்ரம் பிகினிங். அவங்க கூடயே இருந்ததால் இன்னைக்கு வரைக்கும் ஷீ சீன் மை மை ஆல் மை டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். ஸோ அதனால் இட்ஸ் ஜஸ்ட் கிரேட் டு ஹாவ் அ பர்சன் Like that. டு சப்போர்ட். ஆமாம். Yeah. ஸோ ரொமான்டிக்னா எஸ் வி ஆர் ரொமான்டிக். வி லைக் ட்ராவலிங் அலாட். Okay. ரொம்ப பிடிக்கும் ட்ராவலிங்கு. ம். ஸோ அவங்களும் ஒரு பக்கெட் லிஸ்ட் ஒன்று போட்டு வச்சு எங்கேயாவது போனதுன்னு நம்மளும் எப்போது ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் இப்போ கடைசியாக போனது வந்து வென் டு ரோம், இட்லி, அண்ட் லேக் கோமோ, அதெல்லாம். ஸோ இட் வாஸ் நைஸ். whenever I get the time I also like to travel. So I call up my travel agent. ஏன்னா அவங்க தான் கரெக்டாக Organize பண்ணி இது கொடுப்பாங்க. எல்லா ஆர்கனைஸும் கரெக்டாக பண்ணுவாங்க. ஆ. ஸோ அதனால் that's something we enjoy doing together. Okay. Just travel. ஓகே. நான் கேள்விப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க நிறைய கிஃப்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிஃப்ட்ஸுங்கிறது வந்து இனிஷியலாக இருந்துச்சு. தென் வி ரியலைஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆர் பிகர். ஓகே. ஸோ அதனால தான் ட்ராவல் பண்ணுறது. ஓ. ஸோ மெட்டீரியலிஸ்டிக்ங்கிறது அது ஒன்ஸ் இன் வைல் எனிவேஸ் ஹேப்பன்ஸ். அப்பப்ப அவங்களுக்கு குஷி படுத்துது. அது எனிவேஸ் ஹேப்பன்ஸ். Yeah. பட் எங்களுக்கு வி என்ஜாய் எக்ஸ்பீரியன்ஸஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ட்ராவல் பண்ணுறது, இல்லை ஒரு ஃபேமிலி அவுட்டிங்காக இருக்கட்டும், ஈவன் ஃபார் அ டின்னர் ஒரு லஞ்ச், வி என்ஜாய் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்பெண்டிங் டைம். நம்ம மற்றவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ நாங்கள் வெளியில் போகும்போது கூட வி ஸ்பீக் அபவுட் so many different things, various things. வில் டாக் அபவுட் எவ்ரி திங். அதுதான் அவங்களுக்கு பாலிடிக்ஸ், இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் நிறைய
எனக்கு Interest. இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை பற்றி மட்டும் அவங்ககிட்ட பேச மாட்டேன். சம்டைம்ஸ் இட்ஸ் யூஸ்லெஸ். ஸோ ஏன் யூஸ்லெஸ்? டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அதுக்குள்ள? இல்லை ஐ மீன் யூஸ்லெஸ்னா ஷீ டசன்ட் என்ஜாய் இட். ஸோ we talk regarding those anything apart from எனிதிங் this. அண்ட் எவ்ரிதிங் நம்ம பேசுவோம் அவ்வளவுதான். ஆமா, ஓகே ஆமா. ஓகே Yeah. கிரேட். இப்போ நிறைய இடத்துல வந்து உங்களோட ஃபேமிலியை பத்தி பேசுறோம், அம்மா பத்தி அதிகமா பேசாத மாதிரி எனக்கு ஒரு தோணல். How is your mom? How does she enjoy you as an actor now? And உங்களை வந்து எவ்வளவு பிடிக்கும் அம்மாக்கு? Like any ரொம்ப other பிடிக்கும் of mother? course. Yes. See, Yeah. அப்பா was absent most of the time ன்னு சொன்னேன்ல. ஸோ அம்மா தான் வளர்த்தது எல்லாமே. ஸோ she's my biggest strength also. இன்னைக்கும் I would say apart from my wife, my mother is always there. நான் இப்போ பண்ணுற படங்களாக இருக்கட்டும், ட்ரெய்லர்ஸாக இருக்கட்டும், போஸ்டர்ஸாக இருக்கட்டும், எது வந்தாலும் ஷில் சென்ட் அ மெசேஜ், இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைலி ஆட்டம் ஷில் சென்ட். Sweet. ஃப்ரைடே வீடியோ ஒன்று அனுப்பிச்சி விடுவாங்க, சாமி கும்பிட்டு இதெல்லாம் அனுப்பிச்சி சாமி விடுவாங்க. ரூம் வீடியோ எடுத்து அனுப்புவாங்க. ஓகே. ஆமாம். ஸோ அந்த மாதிரி லைக் எனக்கு வந்து கடவுள் மேலே இருக்கிற பக்தியே வந்து அவங்களால தான் வந்துச்சு. அண்ட் கோயில் போகணுன்னா அவங்கள தான் கூப்பிடுவேன், கூப்பிட்டு இது கோயில் போகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறது. ஸோ அம்மாங்கிறது கடவுள் தானே. ஸோ அவங்களும் அதுதான். ஆமாம். as you said, ரொம்ப ஆர்ட் ஓரியன்டான ஒரு பேஷனட் பர்சன் அப்படின்றப்போ ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்குள்ளே இருக்கும். ரொம்ப நம்ம இன்டெப்த்தாக ஒரு கேரக்டர்ஸ் பண்ணுவோம். was there any time for you to feel very difficult to come out of a character? இது வந்து நான் just imbibed in me that பிகாஸ் தியேட்டர் பண்ணதால Yeah, that's நான் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் படிச்சிருக்கேன். அவர் கும்கி போது பொம்மனுக்கு டிஃப்ரெண்ட்டாக கேட்பார். சடனாக யானையோட இருக்கும் போது ரொம்ப இம்ப்ரோவைஸ் பண்ண வைப்பார். யானையும் ஐ மீன்ஸ் டஃபஸ்ட் திங்ஸ் டு ஒர்க் வித்னா அனிமல்ஸ், சில்ட்ரன் அண்ட் ஓல்ட் பீப்புள். ஓகே. அதுதான் லைக் தெரிஞ்சது வந்து Okay. இட்ஸ் லிட்டில் ஹார்ட் டு ஒர்க் வித்ன்னு சொல்லுவாங்க. ஸோ யானையோட இருக்கும் போது இம்ப்ரோவைஸ் பண்ணோம். அண்ட் சீன்ஸ்ன்னு கொடுக்கும் போது ரொம்ப மெத்தடாக கேட்பார். ஸோ எனக்கு இந்த கும்கி கிளைமேக்ஸ் போது ஆல்மோஸ்ட் 7 days ஷூட் பண்ணோம். அந்த இடத்துல தான் ஒரு தம்பிராமையா கேரக்டர் இவங்க எல்லாமே இறந்துருவாங்களா, ஓகே ஓகே. யானையும் இல்லை, நான் யாருமே இல்லாமல் ஒரு 7 நாள் வந்து எல்லாம் என்னை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. அண்ட் ஐ ஹேட் டு அந்த ஐவ் லாஸ்ட் எவ்ரி ஒன் அப்படிங்கிற அந்த ஃப்ரேம் ஆஃப் நினைப்பிலே மைண்ட்லேயே. இருக்கணும். Yeah. ஸோ 7 நாள் அதில் இருந்தேன். ஸோ ஐ தாட் ஓகே மெத்தட் தான் இவ்வளோ இருக்கணும். ஸோ மெத்தடு வச்சு பண்ணிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு 2 நாளாக உட்காந்து தனியாக அழுதுட்டு இருந்தேன். என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா அந்த மெத்தட்லேருந்து வெளியில் வர்றதுக்கு அவ்வளோ நாள் ஆச்சு. ஸோ அது என்னென்ன ஐ ஃபெல்ட் லைக் ஐ ரியலி லாஸ்ட் சம்படி, லைக் யாரோ இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது இஸ் வெரி டஃப். ஸோ அதனால் அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இது இந்த மெத்தட் கொஞ்சம் பார்த்து பண்ணோம் கொஞ்சம் அப்படின்னு. டிட்டாச்சாவே இருந்துக்கலாம். ஆமாம். ஸோ ஐ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரி ஒரு கேரக்டருக்கு வந்து வெயிட் ஏற்றுறது இறக்குறது. இப்போ டானக்காரனுக்குலாம் வந்து ஒரு சர்டன் வெயிட் பிகினிங் ஆஃப் த மூவியில் இருக்கணும். ஏன்னா பிகாஸ் நாங்கள் லெனியராக தான் ஷூட் பண்ணோம். பை த எண்ட் ஒரு சர்டன் வெயிட் இருக்கணும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு 2 to 3 kilos. ஆனால் அந்த இனிஷியலாக வரப்போது கொஞ்சம் சீக்ஸ் இருக்கணும், இதாக போது அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னதால் அதுதான் மைண்டில் வச்சுட்டு போன இடம் வேலூர். அங்கே போயிட்டு போன டைம் வந்து ஏப்ரல், மே, ஜூன், சம்மர் பீக், அக்னி நட்சத்திரம் டைமில் அந்த ட்ரைனிங் இதெல்லாம். நான் சொன்னேன், சார் யார் மேலே கோவம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியல சார், என்ன வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு. பட் அதுக்கு யூ ஹாவ் டு கட் ஆஃப் எவ்ரி திங். கட் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் நடிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஐ ஸ்லோலி ஒர்க்ட் ஆன் ஹவு டு ஹேண்டில் எமோஷன், ஹவு டு பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்க்ரீன், இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. எல்லாமே வந்து இட்ஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ். இப்போ வந்து தெலுங்குக்கு போயிட்டேன்னா இட் இஸ் ஒன்லி த லாங்குவேஜ். அதே விஷயம் தான் அங்கேயும் பண்ணுறோம். லாங்குவேஜ் ஒன்று தான் பேரியர். அதை இப்போ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதால இட் இஸ் எவர் லேர்னிங் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? எவால்விங்கோட லேர்னிங்னு சொல்லுவேன். பிகாஸ் இட் இஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங். என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அன்லேர்னிங். இட் இஸ் எவ்ரி திங். நீங்கள் என்ன நினச்சி வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் மறந்துட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் கேமராக்கு முன்னாடி நிற்கணும். அண்ட் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அந்த கேரக்டர் தான் யூ ஹேவ் டு பிரிங் டு லைஃப். ஆல் தி கேரக்டர்ஸ், இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா கேரக்டரும் மறந்துட்டு புது கேரக்டர் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வர போகிறீங்க. ஸோ அதனால் ஃபிசிக்கலாக அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு வந்துடுவேன். தென்
ஒன்ஸ் ஐ பிலீவ் தட் த லுக் இஸ் தேர் தென் ஐ வில் டூ சர்டன் திங். இப்போ ஆஃப் லேட் இப்போ கடைசியாக பண்ண படத்துக்கு வந்து வெயிட் ஏற்றி ஒரு மாதிரி கொஞ்சம் ஏஜ்டான ஒரு காப்பாக ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் சதை போட்ட மாதிரி தெரியணும் அந்த காப்புக்கு. ஸோ அது பண்ணுறது ஈஸி. அதுக்கப்புறம் திருப்பி இழைச்சிட்டு வரணும். ஆமாம். ஸோ இப்போ இழைக்கிற மோடில் இருக்கேன். ஸோ இது எல்லாமே புரிஞ்சுக்கிறது தான். பட் அந்த ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, அந்த கேரக்டரோட ப்ரெசன்ஸ் வந்து எனக்கு ஐ ஹாவ் டு பிலீவ் தட் ஹேஸ் டு பி தேர். தென் யூ கோ தேர். ஸ்கிரிப்டை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே போயிட்டு டைரக்டர் என்ன கேட்குறாரோ அதை பண்ணுறது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ever learning process. ரொம்ப அழகா இருந்தது. And Tanakaran is, I think, one of my favorite films of yours. Thank you. I've watched it thrice. Wow, thank you. அது ஏதோ ஒரு பெயின் கொடுக்கும் அந்த ஃபில்ம் ஆக்சுவலி. பட் அதை பார்க்குறப்போ இப்படி ஒரு கதை எழுதியிருக்காங்க, இப்படி உனக்கு நடக்குதா அப்படின்றப்போ ஐ டோன்ட் நோ, I enjoyed. Yes. அவர் 8 வருஷம் வச்சிருந்தார் அந்த கதையை. 8 வருஷம் வச்சு அலைஞ்சு அது கடைசியில் 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே before you approached me and I said okay. அதுக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹீஸ் ட்ரைட் டு அப்ரோச் மீ. ஐ டோன்ட் நோ ஹவ் இட் டிட் ஹேப்பன். பட் நான் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் போனோம்ல, அவருக்கு அப்படியே கண்ணிலாம் தண்ணி. அவருக்கு சார் ஓகே சார், ஓகே சார் அப்படின்னு. சார் ஆமாம் சார், ஓகே சார், ஓகே தானே சொன்னேன், வேறு ஏதாவது சொன்னேன்னா ஏன் அவருக்கே டவுட்டு. ஏன்னா இட்ஸ் சச் அ ட்ரை சப்ஜெக்ட். இந்த படம்லாம் யாருங்க போய் தேட்டரில் பாப்பா அப்படின்னு தான் சொல்லி அவரை புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ஹாப்பி டு டேக் அ மூவி லைக் தட். அண்ட் யூனோ இன்றைக்கி ஆடியன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி படங்கள் வரப்போது தான் வி கெட் டு சி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் மூவிஸ். அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் இருக்கப்பட்டும் அமுச்சு விட்டாங்க. ஆனால் அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேயே வந்து இல்லை நான் வந்து ஆக்ஷன் படம் தான் பண்ணுவேன், அதனால் அவர் இருக்கப்பட்டுலாம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அமுச்சு விட்டாங்க. Then because of the director, I was just very happy with Yuvraj. He was so persistent. இல்லை நீங்கள் விக்ரமோட ஒரு இது கொடுங்க, திருப்பி ஒரு மாதத்துக்கு கழிச்சு ட்ரை பண்ணியிருக்காரு. And came said it's my duty to do such movies, man, let's go அப்படின்னு சொல்லிட்டு 15 days என்னோட பாட்டை முடித்தேன் நான். அண்ட் இன்னைக்கு wherever I go, இப்போ when I went for Ghati, ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். 2 days நடுவில் ஆஃப் வந்துச்சுன்னு gone for a restaurant. ஃப்ரெண்டோட லஞ்ச் சாப்பிட்டுட்ருக்கோம். ஒன் கேர்ள் கேம். சார் மை மதர் அண்ட் கிராண்ட் மதர் வாண்ட் டு டேக் ஃபோட்டோ வித் யூ சார். ஐ செட் எஸ் ப்ளீஸ், இட்ஸ் மை மதர்ஸ் பர்த்டே. ஐ செட் நோ யூ வெயிட், ஐ வில் கம் தேர்ன்னு சொல்லி நான் அங்கே போயிட்டேன். என்னை மீட் பண்ணணும்னு நினச்சது இருக்கப்பட்டு பண்ணதுக்கு தேங்க் பண்ணுறதுக்காக. ஓகே. ஏன்னா தட்ஸ் 3 generations there. That's 3 generation ladies. அவங்க they know how important marriage is, how important ஒரு இண்டிவிஜுவலாக அதை நீ ஃபைன் பண்ணுற ஒரு விஷயம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அதை சொல்கிறாங்க எனக்கு. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ஃபீலிங் ஸோ ஹாப்பி தட் கிராஸ் த ஸ்டேட் அங்கே போய் அவங்களுக்கு இருக்கப்பட்டுன்னு பேர் சொல்ல வரல, பட் அவங்க தெலுங்கில் பார்த்துருக்காங்க, நெட்ஃப்ளிக்ஸில் தெலுங்கில் பார்த்துட்டு என்கிட்ட சொல்கிறாங்க. ஐ வாஸ் ஜஸ்ட் ஹாப்பி டு ஹேவ் டேக்கன் தட் டெசிஷன். அந்த மாதிரி டெசிஷன்லாம் எடுத்து அல்டிமேட்டாக எனக்கு நான் எப்போவுமே ஒரு ஆக்டராக என்னன்னு பிடிக்கும்னா தியேட்டரோ டிவியோ ஓடிடியோ இதுலேயோ நம்ம படத்தை பார்த்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணால் there's nothing like it. So the appreciation has to come from somewhere, but at least watch it first. That's all. Okay. So now இப்போ காட்டி பற்றி பேசி ஆகணும். How has it come out? Because அதோடைய ட்ரெய்லர்ஸ் அண்ட் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ ப்ராமிசிங்காக இருக்குது. எப்படி உங்களோட தமிழ் டெபியூ வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்ததோ அதே மாதிரி ஐ திங்க் அங்கே அதர் லாங்குவேஜில் போயிட்டு பண்ணுறப்போவும் ஐ திங்க் அதுக்கு ஒரு இது ஒரு ஷார்ட் ஹிட்டாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு கன்விக்ஷன் இருக்குது. How are you seeing it? இப்போ சொன்னேன்ல, இருக்கப்பட்டு டானக்காரன் இது கும்கிலேருந்து என்னோட விஷயங்கள் படங்கள் நிறையா பார்த்துருக்காரு கிரிஷ். அது பார்த்து தான் அப்ரோச் மீ. ஸோ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்தபோது நான் கேட்டேன், ஏன் சார் என்ன என்கிட்ட வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் ஷாக் ஃபஸ்ட்டு, என்ன இப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு. இல்லை விக்ரம், ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் யூர் மூவிஸ், உங்களுக்கு ஃபேன்ஸ் ஹைதராபாத்லேயும் இருக்காங்க. ஐ செட் சார் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் சார், பட் நீங்கள் எதுக்காக வர்றீங்க சார்? ஏன்னா நீங்கள் பெரிய டைரக்டர், உங்களோட மைண்டில் என்ன ஏதோ ஒரு விதத்தில் பார்த்துருக்கீங்க, இது எதுக்காக? ஏன்னா எனக்கு சடனாக ப்ரெஷர் ஆட்டம் இருக்குது, நீங்கள் என்ன யோசிக்கிறோம் நான் அதை அட்டெயின் பண்ணி ஆகணும், ஸோ அது என்னன்னு சொல்லுங்கள். ஸோ இன்ட்ரடியூஸ் மீ த வேர்ல்ட் ஆஃப் காட்டி, இது எங்கே நடக்குது என்ன ஏது. தென் என்னோட கேரக்டர் அந்த தேசிராஜுங்கிற கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணார். தென் ஹி டுக் மீ இன் டு த ஸ்டோரி. முன்னாடி சொல்லிட்டாரு, நான் ஆக்சுவலி கோவாவில் இருந்தோம், இருக்கப்பட்டு அவார்ட்ஸ் வாங்கிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ கால் பண்ணி கேட்டார் வந்து மீட் பண்ண முடியுமான்னு. ஸோ சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் மீட் பண்ணோம். அண்ட் அனுஷ்காஸ் இருக்காங்க ஏற்கனவே அப்படின்னு சொல்லிட்டாரு ஏற்கனவே.
ஸோ எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் திஸ் மேன் இஸ் லிட்ரலி டேக்கன். இன்னொருத்தர் ஒரு ரைட்டர் இருக்கார், அவர்கிட்டேருந்து இந்த 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 இடத்த பற்றியும் இந்த ஷீலாவதிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியும் இந்த இந்த காட்ஸில் இருக்கிற ஒரு கதையை பற்றியும் எடுத்துக்கிட்டு இவர் ஃபிக்ஷனலைஸ் பண்ணி இஸ் brought into that world. ஸோ அந்த ஒரு வேர்ல்டு இருக்கிற வேர்ல்டை அழகாக க்ரியேட் பண்ணி இஸ் டேக்கன் அ நைஸ் ஸ்டோரி இன் டு தட். ஸோ இது எனக்கு என்னென்னா ருத்ரமாதேவின்னு அது அந்த டைம்லேயே வந்தாங்க. எனக்கு குணசேகரன் சார் வீட்டுக்கு வந்து சொன்னார் கதையை. அந்த டைமில் ஐ ஹேட் பேக் டு பேக் மூவிஸ் ஷூட் போயிட்டு இருந்தது. ஐ couldn't give dates. பட் இவென்ச்சுவலாக அல்லு அர்ஜுன் சார் பண்ணார் அந்த அண்ட் தட் கேரக்டர் இஸ் ஸோ வெல் நோன் தேர். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ஸோ ஹாப்பி. ஓகே, ஹீ டிட் தட் கேரக்டர், ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. பட் எப்படியோ திருப்பியும் அனுஷ்கா மேமோட தான் திருப்பியும் பண்ணுங்கிற மாதிரி இருந்துச்சு. எஸ், இட்ஸ் மென்ட் டு பி. ஸோ அதுவும் அன்னைக்கு சொன்னேன் அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போது சொன்னேன். பட் கிரிஷ் இஸ் அ வண்டர்ஃபுல் ரைட்டர். எனக்கு இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறது ரைட்டர்ஸ் மிஸ் ஆகிறாங்க. ரைட்டர்ஸ், ஹீஸ் அ ரைட்டர், ஹீஸ் அ ப்ராப்பர் ரைட்டர். ஸோ கதைங்கிறது மட்டும் தான் இல்லாமல் கேரக்டர்ஸும் அது உள்ள அழகாக எழுதியிருந்தார். ஸோ அந்த கேரக்டர்ஸ் எப்படி ஹீஸ் பிரிங்கிங் தம் இன் டு லைஃப், இன் டு திஸ் வேர்ல்டுங்கிறது வாஸ் பிரில்லியன்ட்லி ரிட்டன். ஸோ தேட் இன்வைட்டட் மீ இன். தென் டு கோ பி அந்த ஒரு வேர்ல்டில் போய் அதை நம்ம டு பிரிங் டு லைஃப் அந்த கேரக்டர் அப்படின்னு இட் வாஸ் வெரி இன்ட்ரீகிங். அண்ட் சரி, ஓகே, நம்ம ஒரு தெலுங்கு வெஹிக்கிளாக இதுதான் பிடிச்சிருச்சு, அன்றைக்குமா இதாக தான் இருக்கும் தெலுங்கு வெஹிக்கிளான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அது நடக்குது, அதுதான். பட் இனிஷியலாக அந்த டைமில் இப்போ இனிஷியல் ஐ கான் ஃபார் இன்டர்வியூஸ் தேர். அங்கே கேட்டாங்க, ஏன் நீங்கள் முன்னாடியே தெலுங்குலாம் பண்ணல அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண படங்கள் எல்லாமே அங்கே அவங்க எடுத்து ரீமேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ஐ டென்ட் ஹேவ் த ஆப்ஷன். பட் எவ்ரி ஒன் வென் கும்கி கேம் அவுட், அங்கே கஜராஜுன்னு அங்கே ரிலீஸ் ஆச்சு. ஸோ எவ்ரி ஒன் நோஸ் தட் மூவி. அங்கேயும் சாங்ஸ் பெரிய ஹிட்டு. ஸோ அதனால் வந்து கிரிஷ் கீப் சேயிங், கஜராஜுலேருந்து தேசிராஜுக்கு வந்துட்டீங்க, ஸோ அதுதான் உங்களோட ட்ராவல் இங்கே. ஸோ ஓகே, ஜஸ்ட் சொன்ன மாதிரி கும்கி இஸ் எவர்கிரீன் மூவி, இட் கேனாட் பி ரீமேட். இது இப்போ அங்கே வந்து அவங்களுக்கு பாகுபலினா, எனக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு என்னோட பாகுபலி வாஸ் கும்கி. ஐ எம் ஜஸ்ட் ஹாப்பி தட் இட்ஸ் ஹேப்பன் பிகினிங் இட் செல்ஃப். அதே மாதிரி இன்னொரு படம், இன்னும் 2-3 படம் வரும்னு விஷ் பண்ணலாம். பட் அப்படி ஒரு அமைகிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம். ஸோ தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் போயிட்டு இதே அமௌண்ட் ஆஃப் லவ் நீங்கள் வந்து ஆல்ரெடி அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி இருக்காங்க. பட் பொறுப்பு இல்லை, ஒரு படமும் புதுசு இல்லை. ஆமாம் ஆமாம். இப்போ ஃபார் லேக் ஆஃப் பெட்டர் வேர்ட் இன்னைக்கு வந்து நம்மளோட கூட்டம் வந்து கம்பேக் ஐயோ எதுக்கு எடுத்தாலுமா கம்பேக் சொல்லுவீங்கன்னு ரஹ்மான் சாரே கேட்டார் ஸ்டேஜில். என்ன ஒரு படத்துல இந்த கம்பேக் இஸ் நாட் த ரைட் இங்கிலீஷ் இஃப் யூ வாண்ட் அப்படிங்கிறது தான். இது ஒரு படமும் ஒரு புது படம். நான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங் போகும்போது it feels like my first day into the industry, every movie. ஸோ எனக்கு தெலுங்கு இது போகும்போது எனக்கு அந்த பயங்கரமாக இருந்துச்சு. எப்படிடா நம்ம போய் தெலுங்கு இது பண்ண போகிறோம் அப்படின்னு. the working environment was so good. அனுஷ்கா வந்து ஃபஸ்ட் டே அங்கே ஷூட்டிங் போனோடனே அவங்களுக்கு 3rd டே ஷூட்டிங், எனக்கு ஃபஸ்ட் டே. நாங்கள் கோராப்புட் தியோமாலின்னு ஒடிசா பார்டரில் ஷூட் பண்ணோம். அங்கே போகும்போது நாங்கள் 2 பேருமே இந்த டேட்டூஸ், ஆமாம், 2 கேரக்டருக்கும் டேட்டூஸ் இருக்குது. இந்த சின்ன சின்ன கையிலையும் கழுத்துலையும் இருக்கும். ஸோ ஷீ சோஸ் எந்த டேட்டூஸ் எங்கே இருக்கணும், கழுத்தில் எங்கே இருக்கணும், கையில் எப்படி இருக்கணும் அப்படின்னு. அவங்க ஷீலாவதி வந்து எனக்கு தேசிராஜுக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து இந்த டேட்டூலாம் கையில் அவங்களே இது தண்ணியை போட்டு கையில் அந்த ஸ்டிக்கரை ஒட்டி விட்டு பவுடரை போட்டு தட்டி விட்டு ட்ரைலாம் பண்ணி இதுதான் வந்து தேசிராஜு தானே. அண்ட் ஷி டிட் தட். ஸோ இந்த ஒரு ஐஸ் பிரேக் பண்ணுறதுக்காக. ஸோ தட் வாஸ் ஸோ நைஸ். ஏன்னா ஐ மீன் ஷீஸ் பின் பார்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி ஃபார் ஸோ லாங் அண்ட் ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹர் ஆல்சோ. ஸோ அவங்க அந்த ஃபர்ஸ்ட் டே அது பண்ணது வந்து எங்களுக்குள்ளார எல்லாருக்குள்ள ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் பிகேம் வெரி ஈஸி, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் ஓ மை காட், வாட் அ வண்டர்ஃபுல் பர்சன் ஷீ இஸ். டூ குட். நீங்க இன்னும் மீட் பண்ணல, மீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமா, பர்சன் ஆஃப் தி கோல்டன் ஹார்ட் ஐ வுட் சே. பேசிட்டு இருந்தப்போ கிரிஷ் வந்து உங்களை மீட் பண்ணப்போ யூ ஆஸ்க்ட் ஹிம், ஏன் வை மீ, நீங்க எப்படி எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர்டா ஃபீல் ஆகுது அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா. இந்த ப்ரெஷர் அப்படின்றது ஐ திங்க் இட் இஸ் அட்டாச்ட் டு யூ ஃபார் a very long time now. என்னதான் ஒரு பெரிய குடும்பத்துல இருந்து வந்தோம் அப்படின்னா, என்னதான் அதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் they will look at you with a different ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துகிட்டே இருக்கும். அப்பா எப்படிப்பட்ட ஆக்டர், தாத்தா எப்படிப்பட்ட ஆக்டர் அப்படின்னு. ஸோ என்னதான் விக்ரமா நீங்க வந்து அங்க ஸ்டாண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் there's always
ஒரு பியாண்ட் ஒரு ஹொரைசன் தாண்டி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருக்கு. ஹவ் இஸ் இட் யூ அண்ட் ஹவ் இஸ் இட் யூ? அது இப்போ இருக்கா? அது நான் கும்கி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரெஷர் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே. ஏன்னா அது வரைக்கும் நீங்க வந்து ஷேடோ வேர்ல்ட்ல இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு தெரியாது. அதுதான் என்னன்னா, அது வரைக்கும் நான் பண்ணணும்னு நினச்சதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா, ஸோ அப்படி தான் கும்கியே வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது நீங்கள் பண்ணணும், அது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஐ சாட் வித் தட். நான் எனக்கு புரிஞ்சதே நான் பண்ணிட்டு வரேன். ஏன்னா இன் பிட்வீன் மித்தவங்களோட ஆசைக்காகலாம் 1-2 படம் பண்ணேன். அண்ட் இட் வாஸ் இன் மை கப் ஆஃப் டீ. அண்ட் ஸோ அதனால் வந்து இப்போது கிறிஷ் வந்தாருன்னு சொல்கிறேன்ல, மித்தவங்க யாரோட எக்ஸ்பெக்டேஷனும் நான் மீட் பண்ணணும்னு நினைக்கிறதே இல்லை. ஐ எம் அ பிகர் கிரிட்டிக் ஆஃப் மை செல்ஃப் தென் எனிஒன் எல்ஸ். நான் என்னையே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்ல, அதுதான் எனக்கு பயம். இதெல்லாம் உனக்கு தேவையான்னு வடிவில் கேட்பார்ல, அந்த மாதிரி நான் சில நேரத்தில் ஆயிடுவேன். ஸோ அதனால் அதுக்கு வந்துடக்கூடாது. சரி, இவங்க வந்து நம்மளை ஏதோ ஒரு எதிர்பார்த்து வராங்கல்ல, இது நம்ம எப்படி பூர்த்தி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். அதே தான் மணி சார் பார்த்திபேந்திர பல்லவனுக்கு when he saw a movie and he called me and told me this character, அதில் இவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட்டு, அவரை நம்ம கூப்பிடுறாரு அண்ட் கரெக்டாக சொல்கிறாரு. ஏன்னா துப்பாக்கி மணின்னு ஒரு படம் பண்ணதால் தான் அது வந்துச்சு. அந்த கேரக்டருக்குள்ளார இந்த பார்த்திபேந்திர பல்லவன் ஒரு ஆல்மோஸ்ட் கிரே ஷேட் கேரக்டருக்குள்ள போயிட்டு வர மாதிரி ஒரு கேரக்டர். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவருக்கு பார்க்க முடியுது. இதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு வர போகிறோம், அந்த ப்ரெஷர் தான். அதே தான் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் வரப்போது. ஓகே, அவங்கன்னா ஐ வாண்ட் கேப்சர் வாட் தே சீன். அதுதான் அந்த ப்ரெஷர். வேறு யாரோடும் ப்ரெஷர் இல்லை, நானே நிறைய ப்ரெஷர் வச்சுப்பேன். நிறைய இன்டர்வியூஸ் நான் பார்த்தேன் உங்களது, நான் சொன்ன மாதிரி. பட் ஐ திங்க் இந்த இன்டர்வியூவில், இந்த ஒரு பாட்காஸ்ட், இந்த ஒரு கான்வர்சேஷனில் நிறைய அன்டோல்டு விஷயங்கள் பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களோட கேள்வியை பொறுத்துன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் a lot of things. தேங்க்யூ ஸோ மச். யூ ஜஸ்ட் புட் இட் அவுட் தேர். நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக சொன்னீங்க. எந்த ஒரு மறைவு சிம்பிள் பர்சனுங்க, ரொம்ப கேட்ட கேள்விகளுக்கு what answer is it அப்படியே சொன்னீங்க. So I'm very happy with this conversation. Thank you for having me here. Thank you. All the very best for you. Thank you. Please watch Gati. கண்டிப்பா. Yeah. Thank you. நம்பிக்கையின் பெயர் VVD. 80 வருட பாரம்பரியம். Samsung Galaxy Z Fold 7 with next gen Galaxy AI. Visit your nearest Samsung stores. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க.